கடவுள் நீ நினைச்சதெல்லாம் தர மாட்டாரு, கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாரு, எல்லாம்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. இப்படியே ஒரு போதனை உள்ள போயிட்டே இருக்கு. இது நிஜமா இல்ல பொய்யா? வேத வசனம் என்ன சொல்லுது? நிறைய பேர் வாழ்நாள் எல்லாம் இதுலதான் வாழ்றாங்க, ஏக்கத்தோடு வாழ்றாங்க. அங்கெல்லாம் இருக்கு, கீழ் வீட்டுல வச்சிருக்காங்க, மேல் வீட்டுல வச்சிருக்காங்க, ஆனா எங்க வீட்டுல தான் இல்லை. நாம வெறும் விரும்பியே ஆசைப்பட்டு ஏக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கணும்னு கடவுள் விரும்பல. கடவுளுடைய விருப்பமே நீங்க நினைச்சதை விட, ஜெபிச்சதை விட அதிகமா பெறணுங்கிறதான் கடவுளுடைய ஆசை. அவருக்கு என்னன்னா, நீ என்ன நினைச்சியோ அதுக்கு மேல நான் உனக்கு தரணும். நீங்க பைபிள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க இந்த விஷயத்தை பார்க்கலாம். அவங்க நினைச்சதை விட தேவன் அவங்களுக்கு அதிகமா செஞ்சிருக்கிறார். யாக்கோபு ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணா? சாப்பாடு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, திருப்பி சமாதானமா வரணும் அப்படின்னு தான் கேட்டான். இப்ப அவன் என்ன சொல்றானா, நான் வெறுங்கையா தான் போனேன், ஒன்னும் பெருசா ஒன்னும் கையில இல்ல, நான் திரும்பி வரும் பொழுது என்னை வந்து நிறைச்சிட்டு டபுள் ஆக்கிட்டீரு, ஏராளமாக்கிட்டீரு. அப்போ லிட்டரலா என்ன நடந்திருக்குதுன்னா, ஒருவன் நினைத்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட தேவன் அவன் வாழ்வில் அதிகமாய் செய்திருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர்ட்ட என்ன கேட்டான்? எனக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டீங்க, பெருக்கத்தை கொடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு என்ன இல்ல, உள்ள இல்லையே அப்படி கேட்கிறான். இப்படி தன் தேவையை தேவனிடத்திலே ஒரு மனிதன் தாராளமாய் பேச முடியுமா? அவன் மனசுல என்ன வருதோ அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இவன் ஆண்டவர்கிட்ட வாரிசுக்கு ஒரு பிள்ளை இல்லையான்னு கேட்டான். கடவுள் சொன்னாரு, உன் சந்ததி இந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கும். கேட்டது ஒண்ணு, அவர் சொன்னது வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும். நீங்க நினைச்சு கூட பார்க்காத, கற்பனைக்கும் மேல, உங்கள் ஜெபங்களுக்கும் மேல உங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராக அவர் இருக்கிறார். என் தேவன் யாரு? நான் என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன கேட்டாலும் அதுக்கு மேல செய்ய தகுதி உடையவராக இருக்கிறார். வேதம் முழுவதும் காருங்க, என் ஆண்டவர் கேட்டதை கேட்ட மாதிரிலாம் கொடுக்க மாட்டார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் உங்க வாழ்க்கையில செய்கிறவராக அவர் இருக்கிறார். இது இப்படி நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்றோம். எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்குதுங்க. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார், உங்களுக்குள்ள அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்ப 100 கோடி கேட்டீங்கன்னா 100 கோடியை பெற ஒரு ஆளை உள்ள உருவாக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதற்கேற்ற ஒரு கிரேஸ உங்க வாழ்க்கையில அவர் அருள ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க என்ன ஜெபம்னாலும் கேளுங்க, அதை விட அதிகமா அவரால் தர முடியும். ஆனா நீங்க அப்படி கேட்கும் போதெல்லாம் அவர் வேலையை உங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவார். இஸ் இட் ஓகே? நீ என்ன நினைக்கிற கடவுளை பத்தி? தருவாரா தரமாட்டாரா? சில பேர் தருவார் அப்படிங்கிறத நிறைய பேர் நம்புறாங்க, தருவாருங்க. ஆனா நம்ம என்ன நம்புறோம்னா, நான் நினைக்கிறத விட, எதிர்பார்க்கிறத விட அதிகமா எனக்கு தருவார். எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த அந்த ஆசைக்கு ஏற்றபடி ஒரு தேடல், ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இயேசு பாருங்க, அந்த சீஷர்களை ஒரு 3.5 வருடம் தன்னோடு கூட வைத்திருந்தார். ஒரு 3.5 வருடம் இயேசுவோடு அப்படி ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். திருப்பி பார்த்தா அவர்கள் இயேசுக்களாய் இந்த பூமியில் நடமாட ஆரம்பித்தார்கள். ஆமென். ஆமாம், எதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனால் தொடர்ந்து அதை பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் இன்னைக்கு தோற்று போகிறதுக்கு காரணமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒன்று இப்போ கிடச்சிருமா, இப்போ தந்துடுவீங்களா அப்படின்னு நின்றுருப்பாங்க. அதனால தான் வாழ்க்கையில் எதையுமே பார்க்காம போயிடுறாங்க. வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தோடும் பொறுமையோடும் அவர்கள் வாக்கு பண்ணப்பட்டதை சுதந்தரித்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தோடும் பொறுமையோடும் வாக்கு பண்ணப்பட்டதை என்ன பண்ணார்கள்? சுதந்தரித்தார்கள். எபிரேயரில் வாசிக்கிறோம். சில பேசிக் திங்ஸ்லாம் சொல்லிட்டு தான் நம்ம எப்போவுமே உள்ள போவோம். எபிரேயர் 6 பாருங்க, 6. ஏன்னா மெய்யாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். எபிரேயர் 6:11 பாருங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய
பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன ப்ராமிஸோ, எது சொல்லப்பட்டிருக்கிறதோ, இல்லை எதை விரும்புகிறீங்களோ அதை பர்சியூ பண்ணணும். எல்லாம் சொல்லுங்கள், பர்சியூ. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு அது பிடிக்காது. பர்சியூங்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாவ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, அற்புதங்கிறது ஒரே நாளில் நடந்துடும், ஒரு நாளில் அப்படிங்கிறதுக்குள்ளே நடந்துடும். நிறைய காரியங்கள் அப்படி தான். இப்போ யோசேப்பு வந்து அடுத்த நாளே எங்கே போயிட்டான்? சிங்காசனத்தில் உட்காந்துட்டான். முந்தின நாள் எங்கே இருந்தான்? சிறைச்சாலையில் இருந்தான். அடுத்த நாள் எங்கே இருந்தான்? சிங்காசனத்தில் உட்காந்தான். நம்ம இந்த ரெண்டையும் மட்டும்தான் பார்ப்பாங்க. நேற்றுக்கு ராத்திரி ஜெயிலில், இன்றைக்கி என்னது? இது ரெண்டு மட்டும்தான் பார்ப்போம். அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே யார்? கிங் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அது எவ்வளோ நாள் நடந்த ஒரு காரியம். இப்போது ஒலிம்பிக்கில் ஓடுறாங்க, ஜெயிச்சிட்றாங்க, இத்தனை கோடி பரிசு அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லாம் ஒரே நாளில் பாருயா 50 கோடியை வாங்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறோம். ஒரே நாளில் தான் வாங்கினான். ஆனால் அது ஒரே நாளில் வாங்கினதா? பாரியா 2 சீனில் தான் நடித்தான், இத்தனை அமௌண்ட் கொடுத்தாங்க, நம்மளும் சினிமாவுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படிங்க. இவங்க என்னமோ சினிமான்னா சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க பாருங்கள். அவன் பாருங்கள் இப்படி இருப்பான், திடீர்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுவான். நீங்கள் அவங்க ஆய்வு காட்டுங்க பார்ப்போம். நமக்கு டெவலப்மெண்ட்டு தான் ஆகுது, ஒன்றும் குறைஞ்ச மாதிரியே இல்லை. நம்ம சும்மா சினிமாக்காரங்களை திட்டுறோம், அப்படி கிடையாதுங்க. உடம்பை எவ்வளோ டிசிப்ளின் பண்ணுறாங்க தெரியுமா? போய் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறான். இந்த படத்தில் உங்களுக்கு இந்த கேரக்டர் சார் அப்படின்னோடனே போய் அந்த மக்கள் கூடலாம் உட்காந்து அந்த மொழியை கற்றுக்குறான். நீங்கள் இப்போ ஏதாவது மொழி கற்றுருக்கீங்க? உடம்பை மாற்றுறாங்க, உடலை வருத்திக்கிறாங்க, ஒரு மொழியை வந்து என்ன பண்ணுறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. திடீர்னு அதுக்குன்னு ஒரு சில கலைகள் இருக்குது, அந்த கலைகளை போய் என்ன பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. பார்த்தா 20 கோடி 30 கோடின்னு என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் ஒரே நாளில் ஆகிட்டான் பிரதர் அப்படின்ட்டு. ஒரே நாளில் அவ்வளோ பாஸ். அதாவது போட்டி அன்னைக்கு நடந்துச்சு, 10 கோடியோ 100 கோடியோ பரிசு என்ன பண்ணார், வாங்கினார். ஆனால் அந்த போட்டிக்காக 5 வருஷம் 10 வருஷம் பெரிய வேலை பின்னாடி நடந்திருக்கு. நமக்கு எப்போவுமே மேலே மட்டும் தெரியுதே தவிர கீழே என்ன நடக்குன்னே தெரியறதில்லை. அதனால் அப்படி ஆசைப்பட்டு அவர் கார் வாங்கிட்டாரோ, அவர் வீடு கட்டிட்டாரா, அப்படியே பார்த்தியே போகிறதே தவிர இவங்க ஒன்றுமே பார்க்கணும், இப்படியே ஆசைப்பட்டுட்டே போயிடுது. அதனால் வேதவசனம் சொல்லுது, சோம்பேறியின் ஆசை அவனை கொல்லும். பிரதர் இது இல்லாமல் பைபிளில் இருக்குது அப்படிங்காங்க. இப்போ போடுவாங்க பாருங்கள், சோம்பேறியின் ஆசை அவனை கொல்லும். அப்படியே இருக்குதுங்க. ஏன்னா அவன் ஆசைப்பட்டே இருப்பான், ஒன்றுமே செய்ய மாட்டான். பாருங்க போட்டிருக்கா, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை என்ன போட்டிருக்கு, the desires of the lazy kills him. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெறும் ஆசை, முயற்சியே இல்லாத ஆசை ஆளை காலி பண்ணிடும். சில பேர் அப்படி தான் ஆசைப்பட்டு, நான் பாரு ஒரு நாளில் அப்படிப்பாங்க. ஒரு நாள்லன்னு 9 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? அதுக்கான நடவடிக்கைகள் என்ன பிரதர்? அப்போ கிரேஸ், அப்போ கிருபை கிடையாதா? கிருபையில் எல்லாம் கிடைக்காதா? கிருபையில் தான் பாஸ் எல்லாம் கிடைக்குது. அப்போ நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் கரெக்டாக புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருபையில் எல்லாமே கிடைக்குது அப்படின்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை போல், கிருபையிலே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, கிருபைன்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது கிருபையை பேசுகிற சபை தான், ஆனாலும் கரெக்டாக என்னன்னு புரியணும்ல. கிரேஸ் அப்படின்னு சொன்னால், அந்த கிருபை அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து கிரேஸ் அப்படின்னு சொன்னால் லிட்ரலாக அது யாரை குறிக்குன்னா இயேசுவை குறிக்கிறது. கிரேஸ் மீன்ஸ் ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்கள், கிருபை என்றால் இயேசு, அருள்நாதர்.
இன்னொன்று, கிருபைக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்க. கிரேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்னென்னா எபிலிட்டி. எல்லாம் சொல்லுங்கள், எபிலிட்டி. தட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த். அப்போ நீங்கள் கடவுளிடத்தில் ஒன்றை கேட்குறீங்க, கடவுளே எனக்கு 10 கோடியா 100 கோடியா எவ்வளோ வேணும்? இப்போ கோடி எப்படி வருதுன்னு சொல்ல போகிறேன். எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும் ஆசை? இப்போ சொல்கிறேன் பாருங்க, கண்டிப்பாக வரும். இது இப்படி தான் வரப்போகுது. இது புரியாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. எப்படி கோடியோ அது எதுவோ, நான் சொல்கிறது நாட் ஜஸ்ட் மணி, மெனி. நான் சொல்கிறது வெறும் பணம் எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் இல்லை, எல்லாமே எப்படி வருது, எல்லாமே எப்படி வருது, இது தெரியணும். இது தெரிஞ்சால் ஏக்கத்தோடு வாழ மாட்டோம். ஏக்கம் தீர்கிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? வாழ ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வாழ்நாள் எல்லாம் இதில் தான் வாழ்கிறாங்க, ஏக்கத்தோடு வாழ்கிறாங்க. ஐயோ அங்கெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது, அவன்கிட்டலாம் இருக்குது, இவன்கிட்டலாம் இருக்குது, என்கிட்ட இல்லை. கீழ் வீட்டில் வச்சுருக்காங்க, மேல் வீட்டில் வச்சுருக்காங்க, ஆனால் எங்கள் வீட்டில் தான் இல்லை. அவன் வேறு கேட்கான், கீழ் வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா? எங்கள் வீட்டில் இல்லை பாஸ். அப்போ ஏக்கத்தோடே போகக்கூடாது. ஏக்கம் வந்து என்ன பண்ணணும்? நிறைவேறணும். இப்போ கவனிங்க, கிரேஸ் அப்படின்னு சொன்னால் எபிலிட்டி. எல்லாம் சொல்லுங்கள், எபிலிட்டி. இப்போ பாருங்களேன், நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியாதனால நம்ம புரியாமலே உட்காந்து இருக்கோம். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பிரதர், ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பிரதர் அப்படிங்கும். இல்லை, ஜெபம் பண்ணும்போதே, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே, இல்லை ஜெபம் பண்ணி பிறகு ஒன்று நடக்க ஆரம்பிச்சிருது. அது என்னங்கிறது நமக்கு தெரியாததுனால நிறைய விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமலே போயிடுறோம் வாழ்க்கையில். இன்றைக்கி அதை காட்டுறோம் பாருங்கள். எபேசியர் 3வது அதிகாரம் 20. இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். என்ன ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், எல்லாம் சொல்லுங்கள், வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ நாம் இப்போ இந்த வசனத்தையே பொதுவாக எப்படி சொல்லுவோன்னா, கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும், கரெக்டாக சொல்லுங்கள். இது பொதுவாக நம்ம இந்த வசனத்தையே நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? கவலைப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாக செய்வார். சொல்லியிருக்காங்களா? சொல்லுது இல்லையா? சொல்லியிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நம்ம ஆண்டவர் யார்? நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக தருகிறவர். நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாய் தருகிறவர். கேட்டிருக்கோமா? கேட்டது இல்லையா? உண்மையா? உண்மை இல்லையா? உண்மை. ஆனால் அது எப்படி நடக்குது? இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் புரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கலாகவும் ஆண்டவர் நிறைய நேரம் நமக்கு சொல்லித்தர தான் செய்கிறார். இல்லைங்க அது அப்படிலாம் கிடையாது, அது வந்துடும், போயிட்டு வா அப்படிங்கிறது மட்டும் இல்லை, டெக்னிக்கலாகவும் சொல்லித்தரார். பைபிளில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ நடந்துடும், ஏதோ முடிஞ்சிடும் அப்படி சொல்லலை. தேவன் சில காரியத்தை அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்புறம் தான் அது நடக்க ஆரம்பிக்குது. அது மாதிரி இந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நம்ம நிறைய நேரம் அந்த வசனத்தை சொல்லும்போது எப்படி சொல்லிவிடுவோம்? நீங்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாக ஆண்டவர் செய்வார். ஆனால் இப்போ நிறைய பேருக்கு, ஆனால் சில பேர் இன்னும் இது ஏன் நடக்கலை, கை தூக்காத மட்டும் இல்லை, கை தூக்குனவங்களே இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அவர் கேட்குறாருன்னா தெரிய மாட்டுக்கு. எங்கே நினச்சது நடக்கு, நினச்சதுக்கு மாற என்னலாமோ நடக்கு. சரி, கத்தருக்கு ஸ்தோத்திரம். நினச்சது கத்தர் நல்லவர், கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இப்படி கத்தரெல்லாம் நீங்கள் காப்பாற்ற வேண்டாம். புரியுதுங்களா? கத்தர்கிட்ட நிஜமாக இருக்கலாம். தாவீது எப்போவுமே என்ன ஆண்டவரே ஜெபத்தை கேட்குறீரா இல்லையா அப்படிங்க. நம்மளாம் சாமிகிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்றத. நீங்கள் சங்கீதம் மட்டும் வாசித்து பார்த்தீங்கன்னா கடவுளை விட்டு திருப்பிடுறான். எங்கே போனீங்க நீங்கள்? என்னை சுற்றிலும் பாசான் தேசத்தின் எருதுகள் சூழ்ந்து கொண்டன. அப்படின்னா ஏதோ மாடுலாம் இல்லை, ஆட்களை தான் சொல்கிறான். எரும மாட்டு பயலாம் சுற்றிலும் இருக்காங்க. அப்படி பாசான் தேசத்து எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டன அப்படின்னு அர்த்தம். உண்மையிலே பாசான் தேசத்து எருதுகளை சொல்லிட்டு இருக்கான்.
காண்டாமிருகம் மாதிரி இருக்கான், ஒவ்வொருத்தனும் எரும மாட்டு பயலோ சுத்திலும் இருக்காங்க. ஆண்டவரே எங்க போயிட்டீங்க அப்படிங்க. டேவிட் இஸ் a ரியல் பர்சன். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவருக்கு வந்து முழுமையான ஆளை அவர் தேடல, அவர் ஒரு நிஜமான ஆளை தேடுகிறார். நம்ம எல்லாருமே முழுமை தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் வந்து அதை நோக்கிலாம் இல்லை, நிஜமா இருப்பான்னு சொல்றாரு, அவ்வளவுதான். முழுமைன்னுலாம் அவர் யோசிக்கவே இல்லை. என்ன கேட்டா அவர் நினைக்கிற முழுமையே நிஜமா இருக்கிறது தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால் வந்து நான் ஜெபம் பண்ணுறேன் அல்லது நான் கேட்டுக்கிட்டேன், நான் நினைக்கிறேன், ஏதோ செய்கிறாரு, ஆனாலும் சிலது நடந்த மாதிரியே இல்லை, ஆனாலும் சிலது கிடச்ச மாதிரியே இல்லை, சிலது ஏன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உள்ளே இருக்குது. எத்தனை பேர் இப்போ எத்தனை பேர் நிஜமாக இருக்கீங்கன்னு நான் பார்க்க போகிறேன். முதல் பாயிண்ட்ஸ் என்னென்னா, நாம் வெறும் விரும்பியே ஆசைப்பட்டு ஏக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கணும்னு கடவுள் விரும்பலை. கடவுளுடைய விருப்பமே நீங்கள் நினச்சதை விட ஜெபிச்சதை விட அதிகமாக பெறணுங்கிறது தான் கடவுளுடைய ஆசை. ஆமென், ஆமென். ஹி இஸ் a good God. அவருக்கு என்னன்னா, நீ என்ன நினச்சியோ அதுக்கு மேலே நான் உனக்கு தரணும், நீ என்ன ஜெபிச்சியோ அதுக்கு மேலே உனக்கு வரணும். அதான் என்னுடைய ஆசைகள், அதுதான் என்னுடைய விருப்பங்களாக இருக்கிறது. ஸோ இதுதான் தேவனுடைய தன்மை. நீங்கள் பைபிளில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம். அவங்க நினச்சதை விட தேவன் அவங்களுக்கு அதிகமாக செஞ்சுருக்கிறார். யாக்கோபு ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணா? ஆதியாகமம் 28. அப்பொழுது யாக்கோபு 28:20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி. ஸோ அவன் என்ன கேட்குறான்னா, ப்ரொடெக்ஷன். எல்லாம் சொல்லுங்கள், பாதுகாப்பு. கடவுள்கிட்ட என்ன கேட்குறான்? என்னை காப்பாற்றுங்க. ஏன்னா அவனுக்கு எப்போவுமே ஒரு பய உணர்வு. அண்ணன் அருவாளை தூக்கிட்டு விரட்டுற மாதிரியே ஒரு கனவு. ஏன்னா அதுக்கு பயந்து தானே ஓடி வந்தான். டேய், என்ன கூலை கொடுத்து சொத்தை எழுதி வாங்கினது இல்லாமல் என்ன மாதிரியே வேஷம் போட்டுட்டு போய் எதையும் வாங்கிட்ட, ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்ட, உனக்காக வச்சிருக்கண்டா வல்ல நாட்டு வீச்சருவா அப்படின்னு தூக்கிட்டு ஓடிட்டான். இவனுக்கு அதிலிருந்தே ஒரே பயம், கொத்த வர்ற மாதிரியே ஒரு பயம், தூங்கினாலும் அதே பயம். அதனால் முதல்ல அவன் கடவுள்கிட்ட என்ன தான் கேட்குறான்? பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். அவன் கேட்குறான், எனக்கு ப்ரொடெக்ஷன்லாம் அப்புறம், முதல்ல ப்ரொடெக்ஷன். முதல்ல என்ன கொடுங்க? பாதுகாப்பு எனக்கு கொடுங்க அப்படி கேட்குறான். கேட்கலாமா கடவுள்கிட்ட? கேட்கலாம், தப்பு கிடையாது. அவன் கேட்குறான் பாருங்க, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி. அது மட்டும் இல்லை, அந்த டைமில் இந்த வழிபறிகள், திருடர்கள், கொள்ளைக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. போகிற வழியிலேயே என்ன வேணாலும் நடக்கும். இப்போ மாடலில் வந்து லிட்ரலாக பறிக்கிறவங்க ரொம்ப கம்மி, ஆனால் வழிதோறும் கொள்ளைக்காரங்க இருக்காங்க தெரியுமா? டோல்கேட்டுங்கிற பேரில் இருப்பாங்க. தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி. என்ன கேட்குறான்னா, பாதுகாப்பு கேட்குறான், அப்புறம் உண்ண ஆகாரம் கேட்குறான், உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து பத்திரமா வீடு திரும்பினாலே போதும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான் கேட்டான். எனக்கு பாதுகாப்பு தாங்க, சாப்பாடு கொடுங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸு கொடுங்க. திருப்பி அங்கே போயிட்டு ஒரு நாள் திரும்ப நான் எங்கே வரணும்? என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு. இவ்வளோதான் கேட்டான், இவ்வளோதான் அவன் கேட்டான். அவன் ஒன்றும் பெருசா, இவ்வளோதான் கேட்டான். சாப்பாடு கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, திருப்பி சமாதானமாக வரணும் அப்படின்னு தான் கேட்டான். ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவன் வந்து ஒரு ஜேர்னி முடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்? திரும்ப வர்றான். ஆதியாகமம் 32 பாருங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. ஏன்னா இவன் எதிர்பார்த்ததை விட ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் எனக்கு தந்ததுக்கு நான் எந்த அளவுக்குமே பாத்திரன் கிடையாது. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். போகும்போது கையில் வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு கம்பு தான் இருந்தது, எடுத்துகிட்டு போனேன். ஆனால் திருப்பி வரும்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவன் ஆனேன். ஆமென். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வெறுங்கையாக தான் போனேன், ஒன்றும் பெருசாக ஒன்றும் கையில் இல்லை. ஆனால் நான் திரும்பி வரும்பொழுது என்னை வந்து நிறைச்சிட்டீரு, டபுள் ஆக்கிட்டீரு, ஏராளமாக்கிட்டீரு.
பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், சொத்துக்களை கொடுத்திருக்கிறீர், சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறீர், என்னெல்லாமோ கொடுத்துட்டீங்க, என் வாழ்க்கையே நிறைச்சிட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். ஆமென். அப்போ லிட்ரலாக இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா, ஒருவன் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட தேவன் அவன் வாழ்வில் அதிகமாய் செய்திருக்கிறார். ஆமென். ஒரு ப்ரூஃப் யாரோடைய ப்ரூஃபு பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபு ஒரு ப்ரூஃப். இன்னும் பைபிளில் இப்படி நிறைய நீங்கள் படிச்சுட்டே போகலாம். இப்படியே பைபிள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும் இது உண்மையிலே ஆண்டவர் இப்படி செய்கிறாரா, உண்மையிலே இப்படி தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களே நீங்கள் எடுத்து என்ன பண்ண முடியும், தியானிக்க முடியும். இப்போ ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான்? ஆதியாகமம் 15:2 வாசிக்கிறேன் பாருங்கள். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், என்ன தருவீர்? ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அடியனுக்கு என்ன தருவீர்? சரி, இந்த நவீன இப்போ வாழ்கிற ஒரு டைமில் இந்த கடவுள்கிட்ட போய் எனக்கு ஏதாவது தாரும் அப்படின்னு கேட்குறதே ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். அப்படி கேட்கக்கூடாது, அவராக பார்த்து ஏதாவது தருவார். இதே பேசிட்டாங்க பாருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் கத்துக்கிட்ட ஒன்றும் நீ கேட்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? ஊரில் எல்லாண்டையும் தான் போய் கேட்க வேண்டியது இருக்குது. கத்துக்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு என்னங்க அது? அப்படி ஒரு பேச்சு பேருது பாருங்க. அப்போலாம் ஆவிக்குரியது கிடையாது அது. சிலர் இப்படி ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, பிள்ளைங்க, திருமணம் இப்படி கடவுள்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் தப்பு அப்படின்றதாங்க. அதெல்லாம் தப்புனா அப்புறம் இதெல்லாம் யார்கிட்ட கேட்க? அப்போ கடவுள்கிட்ட என்ன, கடவுளை பரலோக போகிறதுக்கு வழியை எனக்கு காட்டுங்க, இது ஒன்று தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிட்டாங்க. அதான் வழி ஏன் காட்டணும், நானே வழின்ட்டார ஏசு, அப்புறம் என்னத்தை தான் ஜெபம் பண்ணுறதுன்னு கேட்குறேன் நான் கடவுள்கிட்ட. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுளை வாழ்க்கையின் கடவுளாக பார்க்கல, வாழ்வழிக்கிற ஒரு தேவனாக பார்க்கல, வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களோடு அவர் பொருந்தக்கூடியவராக பார்க்கல. அதனால தான் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பாரம் அழுத்தத்தில் என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறான். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். ஆமென். எல்லாமா இருக்கிறார். என்னை உடுத்துவிப்பாரா? கண்டிப்பாக உடுத்துவிப்பார். எனக்கு உணவை தருவாரா? கண்டிப்பாக தருவார். ஆமென். இப்போ நான் எப்படி உடைக்கு சாட்சி சொன்னேன், அதே மாதிரி சீக்கிரம் உணவுக்கு சாட்சி சொல்ல போகிறேன். உண்மையிலேயே அதை நான் இன்றைக்கி பேசணும்னு வச்சுருக்கிறேன். இந்த மதிய சத்துணவுன்ட்டு இருக்கும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா, மதியானம்லாம் அதில் தான் சாப்பிடுவேன் நான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஊரில் பார்த்தீங்கன்னா அதுவே அளவாக தான் தருவாங்க. மதியம் சத்துணவு சாப்பாடு சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த சோறுலாம் ஒரு மாதிரி வாடை அடிச்சுட்டு நான்லாம் அதை சாப்பிடவே மாட்டேன் ஒரு டைமில். ஆனால் நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் பாருங்கள். அந்த சாப்பாடு எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னா, மதியம் சாப்பாடு தான் சூப்பர்னு நான் நினைக்கிற அளவுக்கு சாப்பிடவே முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். அதுவும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அளவாக தான் கொடுப்பாங்க, அளவு சாப்பாடு பாரு தான் கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ அந்த ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் சும்மா ஏதோ டயத்துக்கு சாப்பிடுவாங்க. அப்போ இன்னொரு பசங்க எக்ஸஸாக வச்சுருக்கிற சாப்பாடை தட்டில் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடும்போது தருவாங்க. அதை வாங்கி சாப்பிடுவேன் நான். அப்போது நான் இன்றைக்கி யோசித்து பார்த்தா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம், அதுக்கான வேலைகள் நடந்துட்டு. அதாவது உடுத்த முடியலன்னு நினைக்கிறோம், கடவுள் உடுத்த மட்டும் வைக்கிறது இல்லை, அநேகரை உடுத்தி வைக்கிற அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறோம், நம்மளை சாப்பிட மட்டும் வைக்கிறது இல்லை, அநேகரை போஷிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். தேவன் பெரியவருங்க. உங்கள் கண்ணை மட்டும் கரெக்டாக வைங்க அவர் மேலே. இது எங்கேயோ நடந்த யாக்கோபு ஆபிரகாம்னா கூட நீங்கள் யோசிச்சுருவீங்க. அதனால தான் பாலசேகர் கதையும் அப்பப்போ சேர்த்து சொல்கிறேன் நான். யாருங்க கண்டா அந்த ஆபிரகாமை, யாருங்க பார்த்தா இந்த யாக்கோபை, ஏதோ சொல்கிறாங்க, நல்லா கவனிங்க. அதனால தான் நம்ம கதையும் அப்பப்போ சொல்கிறோம். நம்ம கதை மட்டும் இல்லை, இங்கே பல பேர் நீங்கள் நவீன கால யாக்கோபு ஆபிரகாம்லாம் நீங்கள் பார்க்கலாம், இங்கே தான் இருக்கிறாங்க, அங்கே உட்காந்துருக்காங்க. பேர் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், சரவணன் அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சுருப்பாங்க, யாக்கோபு அந்த மாதிரி இருக்காது, அந்த பேரில் இருக்காது, வேறு ஒரு பேரில் இருப்பாங்க. கர்த்தர் அவங்கள எப்படிலாம் உயர்த்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தரை நம்பி இன்றைக்கி எப்படி நல்லா இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அந்த லிஸ்ட்டில் நீங்களும் வரப்போகிறீங்க சீக்கிரமாக, உங்கள் வாழ்க்கையும் சீக்கிரமாக வரப்போகுது. ஆமென். அதனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாக்கோபு கதை, ஆபிரகாம் கதையெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். நிறைய பேர் ஐயோ காலையிலே தேவதூஷணம் சொல்கிறாருங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் கதை தான் நிஜமான கதையாக இருக்க போகுதுங்க. உங்கள் கதையை நிறைய பேர் படித்தாலே அவங்க முன்னேற போகிறவங்க. ஆமென். கடவுளுடைய ஐடியாவே அதுதானே. அவர் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன்,
ஈசாக்கின் தேவன் அப்படின்னு முடிய விரும்பலை. இன்றைக்கு அவர் உங்களுடைய தேவனாய் அறியப்பட அவர் விரும்புகிறார். ஆமென். உங்கள் தேவனா அவர் தெரிய அவர் ஆசைப்படுறார். அவர் அதாவது வழக்கமாக சாமி பேரை மக்கள் தங்களுக்கு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போது நிறைய பேருக்கு பேர் என்ன பேர், சாமியோடைய பேரை இவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஆனால் பைபிளில் சாமி நம்ம பேரை அவருக்கு வச்சுக்கிறார். உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து சரவணனின் தேவன். கடவுள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக இன்னும் ரிலீஜியனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், மக்கள் வந்து அவங்க குலசாமி பேர், சாமி பேரை இவன் வைப்பான். ஆனால் சாமி என் பேரை அவருக்கு வச்சுக்கிறாருங்க. அதுதான் பைபிளில் இருக்கிற ஸ்டோரி. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் நான் இருக்கிறேன். சாமி உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆபிரகாமின் தேவன். உங்கள் பேரை கேட்டால் அவன் பேர் சொல்கிறீங்க, அவன் பேரை எனக்கு வச்சுக்கிட்டோம்ல. ஐயோ, என்ன மாதிரி ஒரு ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்திருக்கீங்க தெரியுமா? அப்படி சொல்கிறதெல்லாம் அவருக்கு பெருமைங்க. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னா எந்த அளவுக்கு பெருமைப்படுத்திருக்காருன்னா, அவன் பேர் தான் என் பேருப்பா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு பெருமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனையும் அவரையும் நீங்கள் பார்க்குறது விதம் அப்படியே மாறிச்சுன்னா வாழ்க்கை வேறு மாதிரி ஆகிடும். நம்ம வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு மத கடவுளை தான் நம்ம ரொம்ப நாள் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். நிஜமான தேவனை நம்ம பார்க்க ஆரம்பிக்கல பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? உங்கள் பேரை தனக்கு வைத்து கொள்கிறவராக இருக்கிறார். இப்போ இந்த ஆபிரகாம் 2வது வசனம் பாருங்கள். அவன் கேட்குறான் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. நிறைய விஷயம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஆனால் ஒரு விஷயத்த எனக்கு கொடுக்கல. இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் தருவாரா, இல்லை சில விஷயத்த தரமாட்டாரா? இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரமாட்டான். ஏன்னா எல்லாத்தையும் தந்துட்டா நீ அவரை தேட மாட்ட. சத்தியமா சொல்கிறேன், இதெல்லாம் மகா பெரிய பொய். ஆனால் இதை தான் நிறைய பேர் மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து அப்படியே தரதா இருந்தாலும் அதை முழுசாக தரமாட்டார், சிலதை பிடிச்சி வச்சுக்கிடுவாராம். ஏன்னா நீ அவரை விட்டு என்ன பண்ணிவிடுவேன், போயிடுவேன். அதனால் உனக்கு அவர் எல்லாத்தையும் என்ன பண்ண மாட்டார், தரமாட்டார். இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் தருவார். வசந்தன்கோ மாதிரி நீ என்ன பண்ணலாம், அவர்கிட்ட இன்ஸ்டால்மெண்ட்டில் ஏதாவது அப்பப்போ வாங்கிக்கலாம், மொத்தமாக தரவே மாட்டார் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே தேவனை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் சொன்ன போதனைகள். ஏன் அந்த மாதிரி போதனைகளை போதிக்கிறாங்கன்னா, இப்போ நான் பேசுகிற மாதிரி ஏன் பேச மாட்டேங்காங்க, இதை ஏன் பேசுகிறாங்கன்னா ஒரு காரணம். ஏன்னா மக்கள் வந்து இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசணும்னு வைங்களேன், எதிர்பார்ப்பு கூடும், எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நடக்கணும்னு நினச்சிப்பீங்க, வரணும்னு நினைப்பீங்க. நாளைக்கு நடக்கும்போது சந்தோஷப்படுவீங்க, சில காரியம் தாமதமாகும் போது கொஞ்சம் கேள்வி கொஸ்டின்ஸ் கூட வரும். ஆனால் ரிலீஜன் வந்து எவ்வளோ சேஃப்டி, எவ்வளோ பாதுகாப்பாக அது பிரசங்கம் பண்ணுது தெரியுமா? பயங்கர பாதுகாப்பாக பேசுவாங்க. உங்களுக்கு அதில் குழப்பமே வராத மாதிரி, உங்களுக்கு எந்த கொஸ்டினையும் வராத மாதிரி ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் தரமாட்டான், எல்லாவற்றையும் தருவது அவருக்கு சித்தம் கிடையாது. இதெல்லாம் சொல்லும்போது இவனுக்கு என்ன ஆகிடும், இது தரலலாம் கோவப்படக்கூடாது. ஏன்னா இது ஏன் தரல, ஏன்னா கடவுள்கிட்ட பித்தம் இல்லை, சாரி கடவுளுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும், சமாதானமாக ஆகிடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு போயிடுவீங்க. உங்களுக்கு கேள்வியே வராது. இப்போ நான் வந்து என் ஆண்டவர் எடுக்கிறவர் இல்லையா, என் ஆண்டவர் கொடுக்கிறவர் தான்யா. அவர் கொடுக்கிறவர், அவர் ஒருபோதும் எடுக்க மாட்டார், ஒருபோதும் எடுக்கவே மாட்டார். இப்படி பேசும்போது தான் we have lot of questions. அப்போ ஏன் இப்படி ஆச்சு, அவருக்கு ஏன் இப்படி, இங்கே ஏன் இப்படின்ட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கணுமே தவிர அதுக்காக சத்தியத்தை மாற்றக்கூடாது. ஏன் இந்த மாதிரி உயர்தரமான காரியத்தை பேச மாட்டேங்காங்க? ஏழைகளை கூப்பிட்டு செழிப்பீர்கள்னு பேச மாட்டாங்க. பாருங்க, இந்த நிலைமையிலையும் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு, அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே வாழ்ந்துட்டு போய் நீங்கள் பெருசாவீங்க, முன்னேறுவீங்க அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நாளைக்கு முன்னேறலன்னு நம்மளை கேள்வி கேட்பான் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பயம். சுகத்தை பற்றி பேச மாட்டாங்க, நல்லா இருக்கிறத பற்றி பேச மாட்டாங்க, இம்மார்டாலிட்டி கூட பேச மாட்டாங்க, அதை எதிர்ப்பாங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறேன், போன வாரம் கூட சொன்னேன் இந்த வார்த்தை, போன வாரம் கூட சொன்னேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. நாம் வந்து
இயற்கையான விதத்தில் பார்த்து அப்படி பிரசங்கம் பண்ணுறோமே தவிர தேவன் என்ன செய்வாருங்கிறது என்ன பண்ணுறதே இல்லை, பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பீங்க, முன்னேறுவீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நானும் அவங்களுக்கு காசு கொடுத்தேன், கிடையவே கிடையாது. லிட்ரலாக அவங்க வாழ்க்கை செழிச்சிருக்கிறது, லிட்ரலாக அவங்க வாழ்க்கை முன்னேறி இருக்கிறது. ஆமென். இந்த மதத்தின் பிரசங்கம் வந்து என்ன பண்ணுது, அது வந்து இயல்பாக எது சாத்தியமோ அதை தான் சொல்லுது. ஒருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து அந்த ஆளை கூப்பிட்டு, பிரதர் நீங்கள் அமெரிக்காவுக்கு போவீங்கன்ட்டு. அவர் தான் கண்டிப்பாக போவார்ல. கர்த்தர் உங்களை அமெரிக்கா தேசத்தில் என்னை காட்டுகிறார், ஏன்னா ஆள் நல்லா இதாக இருப்பார் அப்படின்ட்டு. அதே வந்து அது மாதிரி தான் சொல்கிறது. கொஞ்சம் நல்ல ஒரு யங் கப்புள்ஸாக இருந்தால் அவங்கள கூப்பிட்டு, சீக்கிரமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளையை தருவார் அப்படிம்பாங்க. கண்டிப்பாக தான் பிறக்குமா அது. பார்த்தா இது வீடு போங்குது, காடு வாங்கன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு, கர்த்தர் உனக்கு ஒரு சந்ததியை தருவார் அப்படின்னு சொல்றதுதாங்க பிரசங்கம். அழகா இருக்காங்க. ஒரு சகோதரி கூப்பிட்டு, நீங்கள் வந்து உலக அழகி இதில் வருவீங்க அப்படின்னீங்கன்னா அதில் ஒரு இதுவுமே கிடையாது. பார்த்த ஆள் ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் என்னமோ தெரிலங்க, கர்த்தர் உங்களை அழகி போட்டியில் கொண்டு வந்து டாப்பில் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து இப்படி பார்த்தே பிரசங்கம் பண்ணுறோம். சாமுவேல் வந்து உயரமாக ஒருத்தர் இருக்கிறான்னு ஊற்ற போயிட்டான் பாருங்க. உயரமாக, ஏன்னா அவன் உயரமாக இருக்கிற ஆளை தான் ஆண்டவர் முதல்ல ஊற்ற சொன்னார்னு. அடுத்த ஆளையும் எலியாப்பு, சம்மா எல்லாரும் வராங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ இருப்பா சும்மா, சம்மா மேலெல்லாம் ஊற்றாத, இன்னொரு பையன் இப்போ வரப்போகிறான் கிட்டார் எடுத்துகிட்டு அப்படின்ட்டு, அவன் மேலே தான் ஊற்றணும். அவனை பார்த்தா ராஜா மாதிரியே தெரியலையே, பார்த்தா தெரியாது, பார்க்க தெரியும், அவன் மேலே ஊற்று. அவனை ஊற்றி அவனை என்ன பண்ணிட்டாங்க, ராஜாவா மாற்றிடுறாங்க பாருங்க. இது எப்படின்னா, சும்மா ஆட்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்கிறது, ஆள்களை பார்த்து ஒரு பிரசங்கத்தை பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவில் செழிப்பை பற்றி பேசுகிறது கூட இயல்பு தான். ஆனால் இந்தியாவில் பின்தங்கி இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்துல ஒருத்தர் செழிப்பை பேசணும்னா அது அபிஷேகமும் கிருபையும் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும், சும்மா பேச முடியாது. சில பேர் இருப்பாங்க, இவரை பார்த்தா கொஞ்சம் நல்லா வர்ற மாதிரி இருக்கு, அப்போ இவர் கொஞ்சம் நல்லது இருக்குது சினிமா சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது, வாய்ப்பே இருக்காது, பார்த்தா தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் சொல்லணும். அப்போது தேவன் வந்து எது இயல்பில் இருக்கோ அதை சொல்கிறது கிடையாது, இயல்பில் அது கிடையாது. ஆனால் அதான் திரும்ப சொல்கிறேன், பைபிளில் இருக்கிற ஒரு வசனமும் நேச்சுரலான வசனமே கிடையாது. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவமும் சூப்பர் நேச்சுரல் தான். த புக் ஆஃப் சூப்பர் நேச்சுரல், த புக் ஆஃப் மிரக்கிள்ஸ். அதனால தான் இந்த குழந்தைங்களுக்குலாம் இப்போ நிறைய இந்த அனிமேஷன்ஸ் மாதிரி போடுறாங்க, சூப்பர் புக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதாவது உங்கள் சூப்பர் புக். நமக்கு பைபிள் அப்படி பார்க்க தெரியல, இல்லை அதை அப்படி சொல்லலை பாருங்க. பைபிள் இருக்கிற எந்த சம்பவம் ரொம்ப நேச்சுரலான சம்பவம்னு சொல்லுங்கள், ஒன்றுமே கிடையாது. சுகமே ஆக முடியாத ஆள் தான் சுகமாகறாரு, மரித்தது தான் எழும்புது, தோத்தது தான் ஜெயிக்கு, கெட்டு போனது தான் நல்லா வருது. ஆமென். கெடுக்கப்பட்டது, அசிங்கமாக்கப்பட்டது, இழிவாக்கப்பட்டது தூக்கி மேலே வைக்கிறார் ஆண்டவர். அதான் பைபிளில் இருக்கிற கதை. அதுதான் வேத வசனத்தின் போதனையாக இருக்கிறது. வெறுங்கையா போனேன், பணக்கார குடும்பத்தில் பிறந்து பணக்காரன் ஆகிட்டேன், இதில் என்ன இருக்குது? இதில் ஒரு பெருமையுமே கிடையாது. அம்பானி பையன் முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் பணக்காரனாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எங்கேயோ சாதாரண அம்ஜிக்கரையில் இருக்கிற ஒரு ஆளை ஆண்டவர் தூக்குறாரு பாருங்க, அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. ஆமென். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு யாருமே உதவ இல்லைன்னா நீங்கள் தான் என் கடவுளுக்கு வேணும். யாருமே உதவலை, ஆனால் கர்த்தர் ஒருவரே இந்த ஆளை உயர்த்தினாருன்னு நாளைக்கு தெரியும். நீங்கள் தான் கேப்பபிள் பர்சன், யூ ஆர் த ரைட் பர்சன். இவ்வளோலாம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் இவர் எப்படி பண்ணார்? அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு இல்லாமையும் குறையும் கடவுளுடைய மகிமை வெளிப்படுவதற்கு காரணங்களாக அது மாற முடியும். ஆமென். ஏசு அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குறாரு. இந்த வியாதியின் மூலம் எவ்வளோ மகிமை வரப்போகுது பாரு அப்படின்னு. அதாவது வியாதி மகிமை கிடையாது. சில பேர் அப்படி தப்பாக படிச்சுட்டு போயிடுறாங்க, வியாதியே ஒரு மகிமை அப்படின்னு போயிட்டாங்க. அந்த வியாதி குணமடைகிறதுல கடவுளுக்கு மகிமை இருக்குது. வியாதியில் என்ன மகிமை இருக்குது? வியாதியில் ஒரு மகிமையுமே கிடையாது. இப்போ நல்லா கவனிங்க, இயல்பாக என்னவோ அதை பேச வேண்டியது இல்லை, அதுக்கு மேலே ஒரு விஷயத்த என்ன பண்ணணும், பேசணும். அப்போ அதில் ஒன்று என்னென்னா, கடவுள் நீ நினச்சதெல்லாம் தரமாட்டார், கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டார், எல்லாம்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, இப்படியே ஒரு போதனை உள்ள போயிட்டே இருக்கு. இது நிஜமா இல்லை பொய்யா?
வேதவசனம் என்ன சொல்லுது? வேதவசனம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ சிலவற்றில் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படின்னா இவங்க நம்ம அந்த வசனத்தை வாசிக்கணும். பிரதர், எல்லாவற்றிலும் வாழ்ந்துங்கிறதுக்கெல்லாம் சாத்தியம் கிடையாதுன்னா வசனத்தை பார்த்துங்க. நான் என்ன விரும்புகிறேன்னா, இங்கே நடக்குது நடக்கலாம் பார்க்குறதே இல்லை, அங்கே இருக்கிறத பேசிக்கிட்டே இருக்கிறேன், நடக்க ஆரம்பிச்சிருது. ஆளை பார்த்துலாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறதே கிடையாது, இதை பார்த்து சொல்லிடுறது. அவர் செய்ய வேண்டியது அவர் வேலை. ஆமென். செய்ய வேண்டியது அவர் வேலை. இவன் முன்னேறுவானா முன்னேற மாட்டானா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா, அதை பார்த்துலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. வசனத்தை பார்த்து சொல்ல போகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ சிலவற்றில் தாங்க வாழ முடியும். எல்லாத்துலாம் எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? எல்லாம் நல்லா இருந்தால் நம்ம கடவுளை நினைப்போமா பிரதர்? இப்படி ஒரு பேச்சு. நான் வெறும் நல்லா இருக்கிறதுக்காக கடவுளை நினைக்கல, கடவுளை நினைக்கிறதே எனக்கு நல்லா இருக்கு, அதனால அவரை நினைக்கிறேன். இது எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. வெறுமனையா நல்லா இருக்கிறதுக்காகவே அவரை நான் நினைக்கல, அவரை நினைக்கிறதே எனக்கு நல்லா இருக்குங்க, அதனால நான் அவரை நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து எங்க 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 நீங்க தோத்து போக முடியும்னா, எங்க உங்க விசுவாசத்தை பிசாசு அப்படியே அசைக்க முடியும்னா, வெறும் நல்லா இருக்கிறதுக்காக மட்டுமே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா, அப்புறம் அது வரலையே இது வரலையே இது கிடைக்கலையே அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் கூட உங்களுக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லுவோம். ஏதேன்கிற ஒரு இடத்துல தானே கடவுள் ஆதாமையாவில் வச்சுருந்தார். அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். பொன் விளையுது, பொண்ணு கோமேதக்கல், அதில் பீத்தலகாம் வாசிக்கவே வரமாட்டுக்கு, அந்த மாதிரி என்னலாமா விளையுது. இப்போ அது என்னன்னே தெரியாது, ஆனால் அதெல்லாம் நம்ம கையில் வரும். அறியாத ஜாதியை வரவழைப்பாய். த பிளேஸ் ஆஃப் டிலைட். ஏதேனால என்ன அர்த்தம்னா, அது ஒரு மகிழ்ச்சியின் இடம், சந்தோஷத்தின் இடம், பேரின்பம் அப்படின்னா அதோடைய பேர் பாருங்க. அங்கே தான் கடவுள் மனுஷனை வச்சார், பேரின்பத்தில் தான் வச்சார். அவனுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் பிசாசு வந்து சொல்கிறான், உனக்கு அது இல்லை பாரு, என்னதான் இருந்தாலும் அது இல்லைல்ல. எது இல்லை? அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருலான்ட்டு அந்த நிறைவிலையும் ஒரு குறைவை பார்க்குற ஒரு தூண்டுதல் அவனுக்கு வந்துச்சு பாருங்க. இன்றைக்கி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போமாவது எதையாவது ஒன்று காட்டுவான். ஆனால் நீங்கள் சொல்லணும், இது இந்த உலகத்தை படைச்சதே எனக்காகடா. ஆமென். இங்கே ஓடுற நதி, இங்கே விளையிற பொண்ணு எல்லாமே எனக்கு சொந்தம். ஆமென். எனக்கு தர்றதுக்காக தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். ஆமென். எனக்கு அது வேணும்னா கண்டிப்பாக தருவார். ஆமென். இந்த எண்ணம் இருந்ததுன்னா பிசாசு உங்களை ஏமாற்றவோ தோற்கடிக்கவோ முடியாது. ஏன்னா நிறைய பேர் குறைப்பட்டு, அது கிடைக்கல படுதோ, இது வரல படுதோ, அப்படியே எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனால் பவுல் வந்து இந்த எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பார்ப்பா, நீ என்ன நினைக்கிற கடவுளை பற்றி? தருவாரா தரமாட்டாரா? சில பேர் தருவார் அப்படிங்கிறத நிறைய பேர் நம்புகிறாங்க, தருவாருங்க அப்படின்னு நம்புகிறாங்க. சிலர் எல்லாமே தருவாருன்னு என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் நம்ம என்ன நம்புகிறோன்னா, நான் நினைக்கிறத விட எதிர்பார்க்கிறத விட அதிகமாக எனக்கு தருவார். ஆமென். நான் யோசித்ததை விட எனக்கு அதிகமாக தருவார். அப்போ இப்படிலாம் நினைக்கிறது தப்பா? இது வேதவசனத்தில் இல்லையா? இருக்கு. இப்போ பவுல் வந்து ஒரே ஒரு லைனில் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு இங்கே பாரு, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே உனக்காக என்ன பண்ணார், கொடுத்தார். கடவுள்கிட்ட இருந்த ரொம்ப பெரிய விஷயம் இது. ஜீசஸ், ஹிஸ் சன், அவரே கொடுத்தார். அவரை உனக்காக கொடுத்தார். இது நம்புறியான்னு கேட்குறாரு. உன் ஃபெய்த்தை முதல்ல காரை தருவார், வீட்டை தருவார், பொண்ணை தருவார், மாப்பிள்ளை தருவார், நகையை தருவார், அதில் பில் பண்ணாத. உன்னுடைய ஃபெய்த்தை இதில் பில் பண்ணால், எனக்காக இயேசுவையே தந்தார். இயேசு இனி தரப்போகிற ஒரு விஷயம் அல்ல, ஏற்கனவே தந்தவராக இருக்கிறார். எனக்கு இயேசுவே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே கொடுத்துட்டார். மற்ற எல்லாவற்றையும்னா சிலவற்றையா? இன்னும் படிக்கும் போதெல்லாம் இதை பாருங்க, மற்ற சிலவற்றையும் உங்களுக்கு தருவார் அப்படி போட்டிருக்குதா? எல்லாவற்றையுமா? எல்லாவற்றையும்னா என்ன அர்த்தம்? சிம்பிள், எல்லாவற்றையும் அர்த்தம். நிறைய பேர் ஐயோ அதுக்கு என்ன அர்த்தமா இருக்குமோ நினைக்கிறாங்க. சிம்பிளுங்க, எல்லாவற்றையும்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அர்த்தம். சிலவற்றை கடவுள் தருவார் அப்படி சொல்ல போல். அப்படி வந்து இந்த தரித்திர பிரசங்கியார்கள் கொஞ்சம் பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தரித்திரமாகி ஜனங்களையும் தரித்திரமாக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் வேதவசனம் அப்படி பேசலை. எல்லாவற்றையும் அவரோடு கூட, இயேசு மட்டும்தான் உனக்கு, வேற எதுவும் உனக்கு கிடையாது அப்படின்னு பிரசங்கம் பண்றவங்களா இருக்கிறாங்க பாருங்க. இயேசு மட்டும்தான் பிரதர், வேற எதுவுமே உனக்கு கிடையாது. இயேசு மட்டும்னாலே அதிலே எல்லாமே அடங்கி இருக்குது. ஏன்னா இயேசு வந்தா தனியா வர முடியாது. இது சாலமோன் மாதிரி. சாலமோன் கேட்டான்லாம் கடவுள்கிட்ட, ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஞானம் வந்து தனியா வராது சிஸ்டர். ஞானம் இருக்க அது எல்லாத்தையுமே கூட்டு வந்துடும். அவங்க ஒரு கூட்டணிங்க. உன் ஞானம் வந்துச்சுன்னா உன் வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வமும் இருக்கும். ஆமென். நான் சொல்றேன், அவரே அந்த ஞானம். He is the wisdom. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனாலே அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரா, இயேசு அவரே தேவனால் நமக்கு ஞானமும். முதல்ல வர்றதே விஸ்டம் தான். இயேசு எனக்கு என்னவா இருக்கிறாரு, ஞானமா இருக்கிறார். அப்போ இயேசுவே ஞானமே, எனக்கு ஞானம் போதும், எனக்கு இயேசு போதும்னா விவரமா ஆள் ஜோம் பண்ணி இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் வந்தா தனியா வரமாட்டார். அவர் வந்தா சகலமும் அங்கு வருகிறது, சகல நன்மைகளும் அங்கு வர ஆரம்பிக்கும். ஆமென். அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஐ ஹாவ் ஜீசஸ், ஐ ஹாவ் எவ்ரிதிங். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இயேசு இருந்தா எல்லாம் இருக்கிறது. அதனால பாட்டு பாடுறோம், எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே. தட் மீன்ஸ் யூ ஆர் எவ்ரிதிங், யூ ஆர் எவ்ரிதிங், யூ ஆர் எவ்ரிதிங். அப்போ கவனிங்க, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், எல்லாம் சொல்லுங்க, மற்ற எல்லாவற்றையும். மற்ற எல்லாவற்றையும்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்கள் உணவு, உடை, உங்கள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணும். இப்போ அதில் கூட ஒரு விஷயம் இருக்கு. தேவன் தேவையானதை மட்டுமே தருவார். இவ்வளோ சொன்ன பிறகு யாருக்கா ஜோம் பண்ண தோணுமா? தேவன் வந்து எதை தான் தருவாராம்? அதாவது கர்த்தர் உன் தேவைகளை மட்டுமே சந்திப்பார். உன் தேவைக்கு மேலே அவர் என்ன பண்ண மாட்டார், தரமாட்டார். அப்படி சொல்லியிருக்கிறேன். அதாவது இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணேன். அதாவது நீட், வாண்ட், அப்படி ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. நீட்னா என்னது? அதாவது இப்போ உணவு, உடை, காற்று, இதெல்லாம் என்னது? அத்தியாவசியமான, அதாவது ரேஷன் கடையில் உள்ளது மட்டும்தான். கார் ஷோரூம் பக்கம்லாம் நீ வந்துடக்கூடாது. ரேஷன் கடையில் என்ன கிடைக்குதோ அது மட்டும்தான் கடவுள் தருவார். அதை தாண்டி என்ன பண்ணாத, யோசிக்காத அப்படின்ட்டாங்க. அப்படிதான் போதிக்கப்படுது. அதுதான் காலகாலமாக மக்களுக்குள்ள விதைக்கப்படுது. தேவன் வந்து உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, அதுலேயே என்ன பண்ணிக்கோ, நின்றுக்கோ. அதுக்கு மேலே என்ன பண்ணாத, கேட்காத. இதுலேயே மைண்ட் என்ன பண்ணியாச்சு, செட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே எவனாவது கேட்டான்னா உலகத்துக்குள்ளே அவன் போயிட்டான் பிரதர் அப்படின்ட்டு. உலகத்துக்குள்ளே தானே போக சொல்லியிருக்காரு. உலகம் எங்கும் போங்கள். சபைக்குள்ளேயே உட்காந்துன்னு என்ன சொன்னார். அப்போ இது வந்து சரியாக உள்ள போடல பாருங்களேன். அதனாலவே கிறிஸ்தவத்தில் நிறைய பேருடைய விசுவாசம் வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ நம்ம பிரசங்கம் விட்டுட்டு வேற ஏதாவது கேட்டாங்கன்னு வைங்களேன், 5 நிமிஷம் என்னங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ இது ஆழமாக கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும் அவங்க எல்லாம் என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க. தேவன் வெறும், அதாவது என்னென்னா, வயிற்றுக்கு சாப்பாடு தருவார். ஐஸ்கிரீம்லாம் கேட்கக்கூடாது அவர்கிட்ட. டெசர்ட்லாம் உனக்கு கிடையாது. சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய சாப்பிடுவோம், அதாவது சாப்பாடு நிறைய சாப்பிடுவோம். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் முடிஞ்சிச்சான்னு இன்னும் முடியலைங்க, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. குலாப் ஜாம் இருக்கா, ஐஸ்கிரீம் இருக்கா, ஃபாலுடா அப்படின்னு அப்புறம் ஒரு லிஸ்ட்டு பெருசாக என்ன பண்ணும் ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரேஷன் கடை கடவுள்னு நினச்சிட்டாங்க இவங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பஃபேவை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அவர். ஆமென். எதிரிக்கு முன்னாடி கூட எனக்கு விருந்து வைக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். பந்தி அவர்கிட்ட என்னதான் இருக்குது? பந்தி. நம்மகிட்ட இருக்கிறது தொந்தி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பந்தியில் அமர்ந்து தொந்தியை நிரப்புவது அப்படின்னு அர்த்தம். அவர்கிட்ட அவ்வளோ இருக்குதுங்க. அவர் வந்து ஒரு பொட்டணம் கட்டி வைக்கல, தம்பி ஆளுக்கு ஒரு பொட்டணம் போட்டிருக்கேன், பேர் எழுதி வச்சிருக்கேன், கரெக்டாக எடுத்து சாப்பிட்டு போயிருங்க அப்படின்னு இந்த மதிய உணவு திட்டம்லாம் அவர் நடத்தல. தேவனை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க,
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, யூ ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் மீ. பந்தினா சும்மா அப்படி இருக்கும் பாங்க. பஃபே பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நீளம். சில இடத்துலலாம் அதுக்கு ஒரு நடந்து சாப்பிட்டு நடந்து செமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அப்படியே வாக்கிங்கில் போன மாதிரி இருக்கும், வாக்கிங்கும் போன மாதிரி இருக்கும், அப்படியே இருக்கும். அந்தளவுக்கு நீளமான பஃபேஸ்லாம் இருக்கும். அவ்வளோ நீளம் சாதாரணமாக. அதுவும் சில திருமண வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீளம் வச்சுருப்பாங்க, கிலோமீட்டர் கணக்கில். என்னென்னே தெரியாது. சாப்பிட கூப்பிட்டிங்கன்னா என்ன எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மனிதர்களே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது இப்படி வைக்கிறார்கள் என்றால், தேவன் உன்னை ஆயத்தப்படுத்தினா அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு கொஞ்சம் யோசித்துப்பார். ஆமென். இன்னைக்கு காலையில் உங்கள் மனசெல்லாம் விரிவடையட்டும். தேவனை குறித்த பெரிதாகட்டும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவருங்கிறது மனசில் ஒரு வெளிப்பாடாக வரட்டும். பாருங்களேன், வந்தால் தான் ஜபமே கரெக்டாக வரும், விசுவாசமே கரெக்டாக இருக்கும், வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஏன்னா எங்கேயோ அங்கங்கே இந்த தரித்திர விதைகளை உள்ளே போட்டிருக்காங்க. அது சொல்கிறாரு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்ம என்ன நினைக்கணும்? வாழ்க்கையில் என்ன நினைக்கணும்? போதும் என்கிற மனதே பொன் செய்யும். இருக்குல்ல அப்படி ஒன்று இருக்குல்ல, அப்படியே உலகத்துலேயே அதான் சொல்கிறாங்க. போதும் என்கிற மனதே மருந்து, விரலுக்கேற்ற வீக்கம். ஆட்டுக்கு வாழை ஆண்டவன் அளந்து தான் வச்சுருக்கான் பாருங்க. ஆண்டவருக்கு என்ன வேலைலாம் இருக்குது பாருங்க. ஏய், ஆண்டவர் ஆட்டு வாழை அளக்கிறவங்களாம் மாற்றிட்டீங்களப்பா. ஆட்டு வாழை அளந்து தான் வச்சுருக்கான். இப்படியே பேசுறது பாருங்க. எதையாச்சும் போதும் என்கிற மனதுனா, இப்போ உங்கள் பிள்ளைங்க 30-35 தான் வாங்குது. இந்த பிள்ளைகிட்ட போய் சொல்கிறீங்க, தம்பி போதும் என்கிற மனதே அப்படின்னா என்ன ஆகும்? இன்னும் கவலைப்படாதீங்கப்பா, 25க்கு பேர் தான். நீ அதிகமாக ஆசைப்படக்கூடாது. சரி, அடுத்த முறை 10 மார்க் வாங்குவேன். நீ உனக்கு ரொம்ப ஸ்கூலுக்கே போகல, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால தான் இந்த தப்பாக புரிஞ்சுக்கிறது எல்லாத்தையுமே. அது எதுக்கு சொல்லியிருக்கிறாரு, எது என்ன அர்த்தத்தில் அது சொல்லப்படுது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஒன்றுமே புரியாமல் எதையாவது சொல்கிறது பாருங்க. என்ன சொல்கிறாரு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். உங்ககிட்ட ஏதாவது ஒன்று அது இல்லை இது இல்லைன்னு நினைக்காத. ஒரு 1000 ரூபா தான் இருக்குதுன்னா சொல்கிறாரு, போதும், இதை வச்சே பெருசாக வரலாம், கத்தர் உன் கூட இருக்கிறாரு. கோலும் கையுமா தான் போனால் அது போதுமா, கத்தர் உன்னை ஆசீர்வதிச்சு பெருசாக ஆக்கிடுவார். கொஞ்சோல எண்ணெய் கொஞ்சோல மாவு தான் இருக்குது, அது போதும், அதையே பெரிய ஆதாயமாக கடவுள் மாற்றிடுவார். ஆமென். அதாவது நீ உனக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காத. உன்கிட்ட என்ன இருக்குதோ அது போதும். உன்கிட்ட இருக்கிற தமிழ் போதும், ஆங்கிலத்தை கற்றுக்கலாம். ஆமென். உங்கள்கிட்ட இப்போ என்ன இருக்குது அது போதும். இன்னொன்று என்ன பண்ண முடியும்? உண்டாக்க முடியும். அது இல்லை இது இல்லைன்னு என்ன பண்ணாத நினைக்காதங்கிறதுக்கு சொன்னதை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதே போதும் போதும் போதுன்ட்டு. இது எப்படின்னா, இது யாருக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, பெரிய பணக்காரர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு பேசுகிறார். அவனுக்கு திருப்தியே அடைய மாட்டேங்குது. அவனுக்கு உட்கார வச்சு, இங்கே பாருப்பா, இது உன்னை திருப்திப்படுத்தாது, உன்னை அவர் தான் திருப்திப்படுத்துவார், நீ கொஞ்சம் போதும்னு நினைனா என்ன, இதனால் திருப்தி அடைய முடியும்னு நீ நினைக்காத, தேவனால தான் திருப்தி அடைய முடியும்னு பணக்காரருக்கு பண்ண பிரசங்கம் அது. இங்கே இன்னும் இலையே போடலை, தண்ணியை தெளிக்கிறதுக்கு முன்னாடி போதும் சார், இப்போ தான் இலை போட்டிருக்கு, எப்போ போதும், இந்த போதும்னா எப்போ, அப்புறம் எல்லாம் வச்சு சாப்பிட்டு நல்லி எலும்பை உறிஞ்சி எல்லாம் பாயாசத்தை எல்லாம் பண்ணி அப்பளம் போடாமல் சாப்பிட்டேன் பாருங்க. நோட்டி ஊற்றுங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, கோட்டாளிங்க மறுபடியும் ஆரம்பிப்போம். அந்த அளவுக்குலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, போதும் போதும்னு இவங்க சொல்ல மாட்டாங்க, ஒரு ஏப்பம் வரும், அதுவே சொல்லும். அப்புறம்தான் போதும்.
இங்கே ஒருத்தன் ஆரம்பிக்கவே இல்லை, வாழ்க்கையில் ஒன்றுத்தையுமே பார்க்கல. அந்த கும்பல் பூரா வந்து உட்காந்துருக்குது. இன்றைக்கி சர்ச்சில் சாப்பாடு போடுவாங்களா அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க மக்கள். போகும்போது பஸ் ஃபேர் ஏதாவது கிடைக்குமா இல்லை நடந்தால் போகணுமான்னு அவ்வளோ தாழ்வாக இருக்கிறாங்க மக்கள். அவங்கள கூப்பிட்டு வச்சு போதும் என்கிற மனதனுடைய கூடிய அப்படிங்க. சார் இலையே போடலையே, இன்னும் ஒன்றுமே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ளே போதுமா? பந்தி கிந்தி வச்சு நல்லா சாப்பிட்டு வாழ்க்கையில் நல்லானா என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதுவுமே என்னென்னா அந்த போதுங்கிறது ஒரு சுயநலமான வார்த்தை. போதும்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? எனக்கு போதும்னு சொல்கிறோம். கடவுள் சொல்கிறா அதுக்கு பேர் சுயநலம். ஆண்டவரே போதாது, ஏன்னா எனக்கு மட்டும் இல்லை, பெரிய ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கும் சேர்த்து எனக்கு வேணும். ஆமென். அதனால் போதாது. ஒருத்தர் சொன்னார், என்ன பாலசேகர் இப்படியே பேசிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து லார்ட்ஸ் ப்ரேயர் தெரியுமா? அதாவது கர்த்தருடைய ஜெபம் தானே அப்படி. ஆமாம். ஏன்னா இங்கிலீஷில் சொன்னதுனால வேறு எதாவது சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆமாம். அதில் என்ன போட்டிருக்கு? அன்றன்றுள்ள ஆகாரத்தை அப்படி தானே சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன ஐஸ்வர்யம் பெருக்கம் நிறைவு இப்படியோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. நான் சொன்னேன், அந்த வசனம் மாதிரி ரிச்னஸை பற்றி பேசுகிற வசனம் வேறு எதுவுமே கிடையாது தெரியுமா அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அது எப்படி அன்றன்றுள்ள ஆகாரம் தான் சொல்லியிருக்காரு. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாருன்னு கேட்டால் ஒரு பார்சல். ஆனால் நான் இப்போ தெருவுக்குள்ளே இறங்கி நின்று அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்னா அது பெரிய ஜெபங்க. உலகத்திலே பெரிய ஜெபம் அதுதான். உலகத்திலே பெரிய ஜெபம் அதுதான். அவர் வந்து அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும் ஜோமனை சொல்ல. அதனால தான் உங்கள் புத்தியும் தரித்திரமாக இருக்குது, வாழ்க்கையும் தரித்திரமாக இருக்குது. நான் எனக்கு தாருன்னு கேட்கல, எங்களுக்கு தாரும் என்று நான் கேட்கிறேன். அது பெரிய ஜெபமாகவே இருக்குது. அது சாதாரணமான ஜெபம் கிடையாது. அது சொல்ல, இந்த தரித்திர கண்ணாடி போட்டிங்கன்னா பைபிளே தரித்திரமாக தான் தெரியும். ஆனால் இந்த கண்ணாடி போட்டு பாருங்க, எனக்கே யோசித்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு தாரும்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும்? அந்த லிஸ்ட்டே கொஞ்சம் பெரிய பெரிய லிஸ்ட்டு தான். இன்றைக்கி நீங்கள் வந்து போகிறீங்க மெகா மார்ட்டா ஏதாவது உள்ளே போகிறீங்க, போயிட்டு ஷாப்பிங் பண்ணது போகிறீங்க, உங்களுக்கு வேண்டியதே பாருங்களேன் எவ்வளோ வருது? 10,000 15,000 ரூபா வந்துடுது சாதாரணமாக இல்லையா? போயிட்டு வாங்கி எடுத்து வச்சிங்கன்னா, நான் சொல்கிறது மினிமம். சிலலாம் வேறு மாதிரி ஆகும். பார்க்குறதெல்லாம் பெருக்கி அள்ளி போட்டு திடீர்னு பார்த்தா இங்கே ஜோஸ்வா என்னெல்லாமல் பெருக்கி போட்டுருப்பான். டேய் இதெல்லாம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. அம்புட்டு இருக்கும் லிஸ்ட்டில். அப்போ எனக்குனாலே லிஸ்ட்டு பெருசு. இது எனக்கு கிடையாது. கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி பிரெட்ஸ். அதாவது எங்களுக்கு தாரும்னா அது சாதாரணமான ஜெபம் கிடையாது. அது அதை ஒரு தெருவில் நின்று ஜெபம் பண்ணிங்கன்னா அப்படி, ஒரு தேசத்தில் நின்று ஜெபிக்கிறீங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரம்னா யோசேப்பு மாதிரிங்க, ஊருக்கே சாப்பாடு போடணும், ஊருக்கே சாப்பாடு போடணும். ஆண்டவரே எங்களுக்கு தாரும், எனக்கு தாரும் அல்ல, எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். ஒரு மனிதன் எனக்குன்னு கேட்டாலே அது ரொம்ப பெருசு. ஆனால் எங்களுக்குன்னு அவன் கேட்டான்னா அப்போ இயேசு எவ்வளோ பெரிய ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு பாருங்க. அந்த ஜெபத்தையே சாதாரணமாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் குறைவே கிடையாது. அதை எல்லா கிறிஸ்தவங்களும் நம்புகிறாங்க. கிறிஸ்தவங்கள்லாம் கேட்டு பாருங்க, அங்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அங்கு கரண்ட் பில் இல்லை, எல்லாம் கரெக்டு தான். அங்கு வாடகை இல்லை, அங்கே வந்து மகிழ்ச்சி, ஆனந்தம், நிறைவு, செல்வம் எல்லாமே இருக்குது. தங்கம்லாம் ரோட்டில் தங்கமாக போட்டிருக்காங்க, எல்லாம் நம்புகிறாங்க. இப்போ ஏசு என்ன ஜோமன்னு சொன்னா தெரியுமா? பரலோகத்தை போல் இந்த பூலோகம் மாறுவதாக அப்படின்னு சொல்லுவோம். Heaven on earth, heaven on earth, amen. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. அப்போ இந்த பூமியே எப்படியா இருக்கட்டும்னா சொர்க்க பூமியாய் மாறுவதாக. இந்த ஒரு லைனை விளங்கினாலே, நானும் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக்கோம், பரமண்டங்களில் இருக்க ஐயர் ஆரம்பார், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை நாம பரிசுத்தப்படுவோம் ராஜ்யம் வருவதாக. நான் இந்த கொயர் பாய்ஸ் பாருங்க, அங்கெல்லாம் உட்காந்துருப்பேன் வெள்ளையா தேவதூதர்கள் மாதிரி கட 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 கடன்னு சொல்லுவான் ஆமென். ஆனால் ஒரு நாளும் அதில் என்ன இருக்குன்னே தெரியாது. சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்கோம், பரமண்டங்களில் எங்கள் பிதாவே. அவர் சவுண்ட் ஆரம்பிப்பார். அது ஒரு காலத்தில் இந்த மைக்கு எதுவுமே கிடையாதா, அதனால் பரமண்டங்களில் இருக்கிற அப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் கடைசி வரைக்கும் கேட்கும்.
இப்போ மைக் வந்த பிறகு அதே டோன் தான். பரமண்டங்களில் இருக்கிற, அதான் இப்போ மைக் வந்துருச்சுல, பரமண்டங்களில் இருக்கிற அப்படி சொன்னானே, அது ஒரு ட்ரெடிஷன். அதான் அப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. கடைசியில் இருக்கிற ஆளுக்கு வரைக்கும் கேட்கணும்னா கொஞ்சம் இழுத்து விடணும். இழுத்து விட்டாலும் அங்கே போய் கேட்கும், அவர் பிடிப்பார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல. அப்பனா என்ன அர்த்தம்? அந்த ராஜ்யம் குறைவில்லாது இருக்கிறதே, அந்த ராஜ்யத்தை போல இதுவும் மாறுவதாக. Heaven on earth. That is God's idea, my friend. இதெல்லாம் புரியாமல் எத்தனையோ வருஷங்கள் ஓடிடுச்சு பாருங்களேன். அதே பரமண்டல ஜபம் தான். அதை வச்சுட்டு எவ்வளோ பிரசங்கம் பண்ணலாம் தெரியுமா? ஒவ்வொரு வரியிலையும் வெளிச்சங்கள் நிரம்பி கிடக்கிறது, ஒவ்வொரு வரியிலையும் மகத்துவங்கள் கொட்டி கிடக்கு. ஏன்னா இவங்க பார்த்தது பூரா இந்த தரித்திர கண்ணாடி, குறைவின் கண்ணாடி, மத கண்ணாடி இதெல்லாம் போட்டு பைபிளையும் கடவுளையும் பார்த்ததுனால பேச்சு பூரா அப்படியே போயிடுச்சு. பாருங்க, கர்த்தர் நம்ம மனசை புதுதாக்குகிறார் இன்னைக்கு காலையில். ஆமென். வாங்க 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? எல்லாம் சொல்லுங்க, என்ன தருவீர்? கடவுள்கிட்ட அப்படி கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடாதுன்ட்டாங்க. என்ன தருவீர்? எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே. சில பேர் என்ன பேசிட்டாங்கன்னா, என்ன தருவீன்ன்றா வருகிறாய், வாயிலே அடி வாயிலே அடி அப்படின்ட்டாங்க. அப்படிலாம் நீ வரக்கூடாது. எதையும் எதிர்பார்த்து வரக்கூடாது. எதையும் எதிர்பார்க்க கூடாதா? எந்த ஆசையும் உனக்கு இருக்கக்கூடாது. அப்படியே பேசிட்டாங்க பாருங்க வருஷம் பூரா. அதுவும் ஒரு பக்த கோடிகள் மாதிரி போயிட்டு இருக்காங்க. வெள்ளையும் ஜுலையுமா பக்த கோடிகள் அங்கே கூடி, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, ஒன்றும் தேவையில்லை ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் போதும் ஆண்டவரே அப்படின்னு அப்படியே பேசி அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சிலர் அதை பார்த்து அலர்ஜியில் ஓடுறான். இப்போ இந்த பக்கம் பேராத அப்படின்ட்டாங்க. சும்மா அவன் கடுப்பாய் ருத்திர தாண்டவெல்லாம் ஆடுறான். ஏன் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்கன்னா பயங்கர ஏதாவது ஆகிப்போச்சு. இவங்க இன்னும் பண்ணிட்டு அடைக்காங்க அப்படின்ட்டு எதையாவது எடுக்கிறாங்க. எடுக்கட்டும். என்ன தருவீர்? இப்படி கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அதான் சொன்னேன், கொஞ்சம் ஃப்ராங்காக இருங்க. சும்மா ரொம்ப போட்டு ஒரு ரிலீஜனா ஆகிடாது. என்ன தருவீர் கேட்கலாமா கேட்கக்கூடாது? கடவுள்கிட்ட ஒருத்தன் கேட்குறான். கடவுள் ஒன்று இங்கே மண்டையிலே ஒன்று கொட்டினாரா அப்புறம் மண்டையிலே. அது எவ்வளோ அழகாக அவன்கிட்ட பேசுகிறாரு பாருங்க. இவர் தான் தேவன். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் இயேசுக்கிட்ட வர்றாங்க, மாம்சத்தில் அந்த தேவன் வராரு. அவர் சுற்றிலும் மக்கள் தேவைகளோடு நிற்கிறாங்க, தேவைகளோடு இருக்கிறாங்க. பல்விதமான தேவைகள். சுகம் தேவை, விடுதலை தேவை, பேய் உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கு, அவன் தரித்திரத்தில் கிடக்கான். பல்வேறு தேவைகளோடு மக்கள் இருக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுது, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். Jesus moved with compassion. He's moved with compassion. என் மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க? என்ன மாதிரி இருக்க வேண்டிய என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களான்னு அவருக்கு ஒரு ஃபாதராக அவருக்கு வலிகி, அவருக்கு பெயினாக இருக்குது. இதெல்லாம் சந்திக்கணுமேப்பா. அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் இல்லையப்பா. 50 பேருக்கும் சப்ளை நிறைய இருக்குது, கொண்டு போய் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையப்பா. அப்படிதான் பார்க்குறாரு அவர். இல்லையேன்னு நினைக்கல, கொடுக்க ஆள் இல்லையேன்னு பார்க்குறாரு அவர். அப்போ அவ்வளோ திரளான தேவைகளோடு மக்கள் என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தையும் அவர் கேட்குறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வழக்கமாக மே ஹெல்ப் யூ போர்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். நிறைய இடத்துல அந்த போர்டு தான் இருக்கும், ஆளே இருக்காது. ஆமாம், மே ஹெல்ப் யூனா யார்? இந்த போர்டுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுமா? நான் நிறைய நீ பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நிறைய இடத்துல பார்ப்பேன். ஆமாம், இந்த மே ஹெல்ப் யூன்னு இருக்கு, அதில் ஆளை யாரையுமே காணோம், ஹெல்ப் பண்ணதுக்கு போயிருக்காப்ல. ஒரு சர்வெண்ட் மாதிரி அவர் நிற்கிறாரு மக்களுக்கு முன்னாடி. வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்படி கேட்குறாருங்க. உங்களால் கடவுளை அப்படி கற்பனை பண்ண முடியுதா? உங்களால் கடவுளை அப்படி யோசிக்க முடியுதா? நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு பார்வை இல்லை. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு சுகம் இல்லை. ஆண்டவரே, என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க. சொல்கிறார், நம்பிக்கையோடு போ, அவன் பிழைத்திருப்பான், அவன் சுகமாக இருப்பான். அப்படிதான் சொல்லி அனுப்புகிறார். ஏங்க, தேவையை கேட்டறிந்து நான் வாயா சொல்லும் போது அதை கேட்குறாரு, கேட்டு அதை செய்கிறாருங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அப்படிலாம் கேட்கக்கூடாது கடவுள்கிட்ட. இருக்கிற ஒரே நம்பிக்கை அதுதான். அதையும் எடுத்துட்டிங்கன்னா எங்கே போகிறதுன்னு தெரில. இயேசு பின்னாடியே வராங்க சீசர்கள். பேதுரு அவர் கேட்குறாரு, ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு உங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்கள் அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு அப்படி எதாவது போட்டிருக்கா?
அற்ப விசுவாசிகளே அப்படி சொன்னாரா? பேதுருவே என்ன கிடைக்கும் என்றா என் பின்னாடி வந்தாய் அப்படிலாம் ஒன்றுமே சொல்லல. அது அழகா பதில் சொன்னார். என் நாமத்து நிமித்தம் ஒருத்தன் எதையாவது விட்டுருந்தா அவன் 100 மடங்கு இன்மையிலும் மறுமையிலும் அவன் பெறுவான். 100-fold returns. 100-fold returns. 100 மடங்கு. நிறைய பேர் சொல்றாங்க அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் நாட் எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க பாருங்க, கட்டை கொடுப்பாங்க பாருங்க. அதுக்காக என்ன பேசினா அதுக்கு ஒரு கட்டை கொடுப்பாங்க. ஆவிக்குரிய காரியங்களை அவர் பேசுகிறார். எவ்வளோ அழகா சொல்றாரு. வீட்டை விட்டவன், வீடு ஆவிக்குரியதா இல்லை ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க. வீடு பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா என்ன ஒரு முடிவுக்கு வாங்க. வீட்டை விட்டவன், நிலத்தை விட்டவன், என்ன நீ என் நாமத்தின் நிமித்தம் அது நடந்துக்குதுன்னா அவர் சொல்றாரு. சில பேர் அங்கே கிடைக்கும்ட்டாங்க. அங்கெல்லாம் இல்லை. என் நாமத்தின் நிமித்தம் நீ எதையாவது விட்டனா இன்மையிலும் மறுமையிலும், எல்லாம் சொல்லுங்க, இன்மையிலும் மறுமையிலும் 100 பெறுவான். ஆமென். 100-fold returns. 100 மடங்கு உனக்கு திரும்ப வரும். இது கண்டிப்பா நடக்கும். அப்ப என்ன கிடைக்கும், என்ன தருவீர் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் கடவுள் வந்து அதெல்லாம் அப்படிலாம் நீ கேட்கக்கூடாது அப்படி சொல்லவே இல்லை. என்ன பாரு, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசு வந்து அது பிளேனா அவன் கேட்குறான். அவர் என்ன பதில் சொல்றாரு? இயேசு அதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இது எல்லாத்தையும் உனக்கு நான் தருவேன், 100 மடங்கு உனக்கு திரும்ப கிடைக்கும். ஆமென். அப்போ ஆபிரகாம் கடவுள்கிட்ட கேட்குறான், என்ன தருவீர்? அடியனுக்கு என்ன தருவீர்? நல்லா கவனிங்க. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அதாவது போகிற போக்க பார்த்தா வேலைக்காரங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல. எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, எனக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டீங்க, பெருக்கத்தை கொடுத்துட்டீங்க, ஆனால் எனக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லையே அப்படி கேட்குறான் கடவுள்கிட்ட. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அநேக வளர்ப்பு பிள்ளைகள், தத்து பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. இப்படி தன் தேவையை தேவனிடத்தில் ஒரு மனிதன் தாராளமாய் பேச முடியுமா? அவன் மனசில் என்ன வருதோ அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அவ்வளோ அழகாக அவன் பேசுகிறான். ஆண்டவர் என்ன பேசுகிறார் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, வீட்டுக்குள்ளேயே உட்காந்து புலம்பிட்டு இருக்கான், வெளியே கூப்பிட்டு போகிறார். வெளியே கூப்பிட்டு இங்கே பாருங்கிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனவா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். நல்லா கவனிங்க. என்ன பேசணும்? நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாய். நல்லா கவனிங்க. இவன் ஆண்டவர்கிட்ட ஒரு பிள்ளை, வாரிசுக்கு ஒரு பிள்ளை இல்லையான்னு கேட்டான். கடவுள் சொன்னார், உன் சந்ததி இந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கும். கேட்டது ஒன்று, அவர் சொன்னது வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் எல்லாத்தையும் தரமாட்டார், 10 கேட்டால் 1 தருவார். ஏன்னா எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவ்வளோ பேருக்கு சப்ளை பண்ணணும் இல்லையா? கர்த்தர் என்ன சொமாட்டோவாக வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார், எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுவதற்கு. இப்படியே பேசிட்டேன். எல்லாம் 10 கேட்டால் 1 கொடுப்பாருன்ட்டு. ஆனால் பைபிளை எடுத்து நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா 1 கேட்டால் 1000 கொடுக்குறாரு. அவர் தான் அவருடைய கிருபையும் அவருடைய அன்பாக அது இருக்கு. கரெக்டாக புரிஞ்சுக்கும். இதுதான் நிஜம். யாக்கோபு வெறும் உணவு கேட்குறான், உடை கேட்குறான், அவ்வளோந்தான். பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறான், அவ்வளோந்தான். ஆனால் ஓஹோன்னு கடவுளை வாழ வச்ச. ஆமென். வாழ்க்கையில் ஒரு நாள் சில பின்னடைவுகள் நடக்குது யாக்கோபுடைய வாழ்க்கையில்.
தன் பையனை பற்றிய சில துர்ச்செய்திகள் அவனுக்கு வந்து சேருகிறது. யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் அதனால் அவன் ரொம்ப சோர்வு விட்டுருக்கிறான். திருப்பி ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை கொண்டு வந்து காட்டுறாரு. இல்லைப்பா, உன் சந்ததி கெட்டு போகல, உன் சந்ததி எப்படி இருக்குது, உயிரோடு தான் இருக்குன்னு அவனுக்கு காட்டுறார். அப்போ ஒரு சீன் நடக்குது பாருங்கள். என்ன சீன்னா, இப்போ யாக்கோபை கூட்டிகிட்டு போகிறதுக்காக என்ன வந்திருக்கு, ரோல்ஸ் ராய், கார்னிவல், லம்புகுனி எல்லாமே வந்திருக்கு. இதெல்லாம் கார் பேருங்க. லம்புகுனின்னா அது என்ன குனி மீன் அப்படின்றீங்க, கார். ஸோ எல்லாம் வந்திருக்கு. எல்லாத்துலேயும் ஏறி என்ன பண்ணுறான், அவன் எகிப்துக்கு வரான். எகிப்துக்கு வந்து பார்த்தா ஒரு சீன் பாருங்கள், என்ன அருமையான சீன் பாருங்கள். யோசேப்பு செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தான். அந்த யோசேப்பை நான் திரும்ப பார்த்துட்டா பெரிய விஷயம். அதுதான் அவனுடைய ட்ரீம். யோசேப்பு தான் அவனுடைய ஆசை. யோசேப்பு தான் அவனை திரும்ப நான் பார்ப்பேங்கிறதுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் திரும்ப பார்த்துட்டா அது பெரிய விஷயம். இதுதான் யாக்கோபுடைய மனதில் இருந்தது. ஆனால் அங்கே ஒரு சீன் நடக்குது பாருங்கள். என்ன நடக்குது தெரியுமா? யோசேப்பு இப்படி வந்து நிற்கிறான். யோசேப்பு இப்படி வந்து நின்ன உடனே கையை இப்படி திறக்கிறான். இந்த பக்கம் ஒரு பையன் வரான், இந்த பக்கம் ஒரு பையன் வரான். யாக்கோபு அதை பார்த்துட்டு சொல்கிறான், உன்னை பார்ப்பன்னே நினைக்கலையப்பா, உன்னையும் பார்க்க வைத்தார், உன் பிள்ளையும் பார்க்க வைத்தார். அவர் எப்பேற்பட்ட ஒரு தேவன். உன்னை பார்க்கணுன்னே நான் நினைக்கல, கர்த்தர் வந்து உன்னையும் பார்க்க வச்சாரு, உன் சந்ததியையும் பார்க்க வச்சார். நான் சொல்கிறேன், நீங்கள் நினச்சி கூட பார்க்காத, கற்பனைக்கும் மேலே, உங்கள் ஜெபங்களுக்கும் மேலே உங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஆமென். அங்கே பாருங்க, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை. புரியுங்களா உங்களுக்கு? உன்னை பார்ப்பனே நான் நினைக்கல, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார். ஆமென். என்ன வார்த்தை பாருங்க. ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் டு see your face, but see God has shown me your children as well. தேவன் வந்து உன்னையும் பார்க்க வச்சார், உன் பிள்ளையும் பார்க்க வைத்தார். ஆமென். நீங்கள் சில காரியங்களை யோசிச்சுட்டு இருக்கீங்க, இதை பார்ப்போமா, இவ்வளோ தூரம் வருவோமா அப்படின்ட்டு. எத்தனையோ காரியங்கள் இப்போவுமே ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் பார்ப்போனா, இதெல்லாம் நடக்குமான்ட்டு அதுக்கும் மேலே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆமென். அதுக்கு மேலே செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய். அந்த வசனத்தை மட்டும் திருப்பி ஒரு வாட்டி வாசித்துட்டு ஒரே ஒரு மேட்ரு மட்டும் சொல்லிட்டு நான் ஜோம் பண்ண விரும்புகிறேன். எபேசியருக்கு மறுபடியும் வாங்க. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாம் சொல்லுங்கள், மிகவும் அதிகமாய். அப்போ ஒன்று கிளியர், என் தேவன் யார்? நான் என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன கேட்டாலும் அதுக்கு மேலே செய்ய தகுதி உடையவராக இருக்கிறார். ஆமென். நீ உங்கள் நினைவுகளுக்கும் உங்கள் ஜெபங்களுக்கும் மேலே சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜெபமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கிறீங்க? இப்போ சில பேர் பாருங்களேன், அப்போ ஜெபம் பண்ணவே வேண்டாம் போல, இதை சொல்லும் போதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி போகிறது பாருங்க. அப்படி கிடையாது. நீங்கள் ஜெபத்தில் கூட அதை கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட தேவன் பாருங்க. நீங்கள் கேட்டது நினச்சது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே அவர் செய்கிறவர். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும். இப்போ கவனிங்க, ஒரே ஒரு கீ மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இதில் தான் ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கேட்குறீங்க. அது என்ன ஜெப குறிப்பு வேணாலும் இருக்கட்டும், ஏதோ ஒன்று. அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே கவனிங்க. இது நிறைய நேரம் இதுதான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் இவ்வளோ செய்கிற ஒரு தேவன் செஞ்சுருக்கிறார். யாக்கோபுக்கு செஞ்சுருக்கிறார், ஆபிரகாமுக்கு செஞ்சுருக்கிறார். என் துக்கங்கள் மாறி நான் நல்லா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சான். அவன் எல்லையே விரிவாக்கி அவனை சூப்பராக என்ன பண்ணிட்டாரு, நல்லா வச்சிருக்கிறார். வேதம் முழுவதும் இதை நாம் பார்க்குறோம். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையே நீங்கள் கொடுத்தீர்னா அவனை உமக்குன்னே நான் கொடுத்துருவேன் அப்படின்னா அண்ணாள் கேட்குறா. ஆனால் வெறும் ஆண் பிள்ளையை மட்டும் கொடுக்கலையே, ஒரு பெரிய தீர்க்கதரிசியே கொடுத்தார் தேவன், ஒரு பெரிய ப்ராஃபட்டையே தேவன் கொடுத்தார். ஆமென். அவன் ஜஸ்ட் என் மேலே இருக்கிற அந்த நிந்தை நீங்க
ஏன் அவமானம் நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துட்டாலே போதும் ஆண்டவரே, இவ்வளோதான் கேட்டா. ஆனால் அவர் ப்ராஃபிட்டை தான் கொடுக்குறாரு. ராஜாக்களையே அபிஷேகம் பண்ணும் தீர்க்கதரிசியை அன்னாளுக்கு வேதம் முழுதும் காருங்க. என் ஆண்டவர் கேட்டதை கேட்ட மாதிரிலாம் கொடுக்க மாட்டார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அவர் தான் தேவனுங்க. ஏன்னா அவ்வளோ தாராளமாக அவர் இருக்கிறார். இப்போ கவனிங்க, இது இப்படி நம்ம ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். வாழ்க்கையின் தேவைகளுக்காக மட்டும் இல்லை, எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். அப்படி கேட்கும்போது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுங்க. அது என்னென்னா, அங்கே பாருங்கள், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறார். அப்படி முடிச்சிடறோம் நாம். இல்லை, அது எப்படி செய்கிறாரு, அது எப்படி நடக்குது, நிறைய நேரங்கள் அது எப்படி நடக்குது நான் கவனிச்சிருக்கிறேன். அதை குறித்து கூட நம்ம பேச முடியும். அதிகமாய் நமக்குள்ளே, எல்லாம் சொல்லுங்கள், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், எங்கேயோ ஏதோ ஒன்று எங்கேயோ நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு நடக்குது. ஆனால் முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்களுக்குள்ளே இப்போ 100 கோடி கேட்டிங்கன்னா 100 கோடியை பெற ஒரு ஆளை உள்ள உருவாக்க ஆரம்பிச்சிடறாரு, உள்ள கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு, உள்ள செயல்பட ஆரம்பிச்சிடறாரு. அதற்கேற்ற ஒரு கிரேஸை உங்கள் வாழ்க்கையில் அவர் அருள ஆரம்பிச்சிடுறாரு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்ல, இதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர், அவன் சொல்லிட்டான் எனக்கு ஒரு பிள்ளை தாங்க. இப்போ பிள்ளை எப்படி வந்துச்சு, அவனுக்குள்ளேயும் அவன் மனைவிக்குள்ளேயும் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சார், பிள்ளை வர ஆரம்பிச்சிச்சுங்க. இதுதான் உங்களுக்கு புரியணும். நீங்கள் என்ன ஜெபம்னாலும் கேளுங்க, அதை விட அதிகமாக அவரால் தர முடியும். ஆனால் நீங்கள் அப்படி கேட்கும் போதெல்லாம் அவர் வேலையை உங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவார். இஸ் இட் ஓகே? செத்ததை எழுப்பணும் ஆண்டவரே, வா வா வா, கண்டிப்பாக. அப்போ உனக்குள்ள நிறைய வேலை நான் செய்ய வேண்டியது இருக்கு. எழுப்பலாமே, தாராளமாக பண்ணலாம். பெரிய காரியத்தை கேட்டிருக்க, முடியாதுலாம் அவர் சொல்ல மாட்டார். வா, முதல்ல உள்ள ஒரு வேலையை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இன்றைக்கி ஒரு ஒர்க்கை உனக்குள்ளே நான் செய்ய போகிறேன், உன்னை நடத்த போகிறேன். சில பேர் இப்படி சொன்ன உடனே என்ன நினச்சிட்றாங்கன்னா, போட்டு நம்மளை நொறுக்குருவார் போல், உருக்கிருவார் போல், இப்படியே யோசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஹீ வில் ட்ரெயின் யூ. பயிற்சினாலே உங்களை வந்து இப்படியே இது பண்ணுறதுன்னு கிடையாது. இப்போ நான் பெரிய பதவியில் உட்காரணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரால் செய்ய முடியுமா முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, நீங்கள் வளர வளர உங்களை 4 பேர் விமர்சனம் பண்ணுவான். இப்போ முதல்ல உங்கள் வீட்டில் 4 பேர் திட்டுறதுக்கு கேட்குறதுக்கு உங்கள் இருதயம் தயாராக இருக்கா? அங்கே தான் வேலை ஸ்டார்ட் ஆகும். திட்டி போட்டோம் பிரதர், ஏற்றி போட்டோம் பிரதர். அவர் பார்ப்பார், இதுக்கே இந்த இருதயம் இப்படி அழுத, இதை கொண்டு போய் மேலே வச்சோம்னா இது அங்கேயே நின்றும், நான் வந்துடுது ஆண்டவரே அப்படி. புரியுதுங்களா? ஏன் ஆண்டவருக்கு செய்யறதுக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் எப்படி செய்ய முடியும்னா, நமக்குள்ளே கிரியை செய்கிற, எல்லாம் சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற. இப்போ நீங்கள் கரெக்டாக ஜெபம் பண்ணுவீங்க. இப்போ வந்து போட்டு பார்ப்போமே அப்படிலாம் கேட்க மாட்டீங்க. இயேசு வலைகளை போடுங்கள் என்றார் பேதுருவிடம். பேதுரு வலைகளை போடவில்லை, வலையைத்தான் போட்டான். ஏன்னா ஒரு வலைக்கே போட்டு தாங்கலை. புரிஞ்சான்னு தெரில, ஒரு வலைக்கே போட்டு தாங்கல. அங்க வந்த மீனை பிடிக்கிறதுக்கே அந்த போட்டு நிரம்பி, எப்போ யாராவது வாங்க போது, முன்னாடி இல்லாம முங்கி போனா இப்ப நிறைய இருக்குது, எடுக்க முடியல, வந்து எடுத்துட்டு போங்க. இப்போ வலைகளை போட்டா என்ன ஆயிருங்க, கடல்ல இருக்கிற அம்புட்டு மீன் உள்ள வந்திருக்கும். ஆனா எப்படி கேரி பண்ண, என்ன பண்ணுவீங்க? ஸோ என்ன வேணாலும் நடக்கும். பாட்டில் சொல்லுங்க, என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணாலும் கிடைக்கும். ஆமென். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. எங்கேயுமே லிமிட்டே கிடையாது. நோ மோர் லிமிட்ஸ், நோ மோர் லிமிட்ஸ். என்ன வேணாலும் கிடைக்கும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன, தேவன் உங்கள் ஜெபத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கிறார். நீங்கள் ஏதோ போகிற போகல அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அவர் செய்ய உண்மை உள்ளவர். ஆனால் அதை எப்படி செய்ய முடியும்னா, அவர் அதை எப்படி நிறைவேற்ற முடியும்னா, நமக்குள்ளே, எல்லாம் சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற. நீங்கள் என்னன்னாலும் கேளுங்க, ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார்.
உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எப்படி அந்த கிரியை எதுக்குன்னா நீங்கள் அதை போய் அடைகிறதுக்கு. இப்போ ஆபிரகாம் கேட்ட உடனே என்ன பண்ணார்? ஆபிரகாம் சேஞ்ச் த நேம். அவன் கேட்கும்போது அவன் பேர் ஆபிராம். அதில் ஆபிரகாம் கேட்டான்னு இருக்காது. ஆபிராம் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், எனக்கு பிள்ளை இல்லையே அப்படி கேட்குறான். ஆண்டவர் சொன்னார், இப்போ கேட்டல, இப்போ என் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல உன் பேரை நான் மாற்றுறேன். இனி உன் பேர் ஆபிராம் கிடையாது. இனி உன் பேர் என்னது? ஆபிரஹாம். ஆபிராம் கிடையாது. இனி உன் பேர் ஆபிரஹாம். ஆபிரஹாம்னு மாத்துறாரு. அவர் பேரில் இருக்கிற அந்த தன்மையை உள்ளே கொண்டு வைக்கிறார். அந்த ஹே யாவே அதை உள்ள என்ன பண்ணுறாரு? கனெக்ட் பண்ணுறாரு. இனிமே வந்து ஆபிரஹாம். இப்போ சேஞ்சிங் நடக்குது. எல்லாம் சொல்லுங்கள், நேம் சேஞ்சிங். இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ அவனுடைய ஃபெய்த்து, அவனுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்துலையும் தேவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போது நாம் ஜெபம் பண்ணுறோம், நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நீங்கள் 100 கோடி 1000 கோடி கூட கேளுங்க. ரியலாக நீங்கள் கேட்டிங்கன்னா 1000 கோடி உங்களை அதிபதி ஆக்கிடுவார். அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் அது உங்களுக்குள்ளே அவர் வேலை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுவார். உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ், உங்களுடைய பிலீஃப், உங்களுக்குள்ளே 1000 கோடி கேட்பீங்க. பேங்க்கில் எவ்வளோப்பா இருக்குது? ஒரு 10,000 ரூபா, அதை கொடுத்துரு அப்படிம்பாரு. ஆண்டவரே 1000 கோடி கேட்டேன், 10,000 கொடுக்க சொன்னேன் எப்படி அப்படிம்பார். அது இப்படி தான் அப்படிம்பாரு. நான் கேட்டது உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு 1000 கோடி வேணும். 1000 கோடியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உன் ஃபெய்த்தை, உன் இருதயத்தை நான் டெவலப் பண்ணி ஆகணும். அந்த 10,000 தூக்கி கூட அப்படிம்பாரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்படியோ வருது எப்படியோ. அப்படி கிடையாது. நமக்குள்ளே, எல்லாம் சொல்லுங்க, நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு கேட்கப்படாத ஜெபம்லாம் ஒன்றும் கிடையாது. நினச்சதெல்லாம் நடக்காதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நடக்கும். ஆனால் நிறைய நேரம் எங்கே ஸ்டாப் ஆகுதுன்னா, இங்கே ஏதோ ஸ்டக் ஆகுது. இங்கே ஏதோ அவர் ஒர்க் பண்ணுறாரு. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லையே ஆட்கள் நின்றுறாங்க. இந்த சின்ன விஷயங்களுக்கே இவ்வளோ சோர்வு, இவ்வளோ கவலை, இவ்வளோ இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் போய் வச்சேன்னா என்ன பண்ண போகிற? ஸோ நான் உனக்குள்ளே கிரியை செய்ய விரும்புகிறேன், உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ண விரும்புகிறேன், உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன். இதெல்லாம் ஆச்சுன்னா அப்புறம் ஆட்சி தான். ஆமென். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். யோசேப்புக்கு ஒரு கனவு இருந்தது. இப்போ நான் சொன்னதை வச்சே நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள். யாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? அதை நம்ம நேரம் படிக்கிறதே இல்லை. ஜெபம் பண்ணால் போயிட்டான் அப்படின்னு நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு ப்ரேயர்லையும் காட் இஸ் ஒர்க்கிங். ஆண்டவர் எப்படி அதை வேலை செய்ய ஆரம்பிக்கிறார், எப்படி ஒர்க் அவுட் பண்ணி அதை வெளியில் கொண்டு வரார் அப்படிங்கிறதும் வேதத்தில் இருக்குது. ஏதோ ஜெபம் பண்ணார்கள், ஜெபித்தார்கள் அப்படிங்கிறதோட முடியலை. ஜெபத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய செயல் நடக்க ஆரம்பிக்குது. தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அங்கே உள்ள வந்து ஒவ்வொரு காரியத்தில் சில காரியத்தை என்ன பண்ணுறாரு? செய்கிறார். அப்போ எந்தெந்த விதத்தில் நீங்கள் கேட்குறீங்களோ அந்தந்த விதத்திலே அவர் உங்களுக்குள் வந்து ஒரு கிரியையை செய்ய அவர் ஆரம்பிக்கிறார். ஆமென். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு தருவார். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் அதிகமாக செய்வார். ஆமென். ரானா ஷேக்லே மோகோராபா ஷேகேந்தாராபாலாரா ரஹலபோ ஷேகேந்தாலா ப்ரோகோ தாராபா ஷேகேடேலே ப்ரோகோ தோரோ ஓ ரை ஷேகேந்தே ரேமோ நோ கோதாராபோ ஷேகேலே ப்ரோகோ தாராபாலாரா. Oh, according to His power that is at work within us. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நீங்கள் எப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ, அது ஒரு தலைமையை குறித்து கேட்கலாம், அது ஒரு தொழிலில் உயர்வதை குறித்து கேட்கலாம், வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்து கேட்கலாம். நீங்கள் கேட்கும் பொழுதே ஒரு கிரியை நடக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுகிற அந்த நேரமே தேவன் தன்னுடைய செயலை உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கிறார். நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதுக்கும் அதிகமாக செய்வார். நான் அப்படி இல்லை, அப்படி ஃபினிஷ் பண்ணல. நான் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு 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 இப்போமே ஹல்லேலூயா. ஆஸ்க் பிக் திங்ஸ், ஆஸ்க் கிரேட் திங்ஸ். ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, எவ்வளோ உயர்ந்த காரியத்தை வேணாலும் கேட்கலாம்.
அதற்கு உங்களை தயார் செய்கிறவர், அதற்காக உங்களை உருவாக்கக்கூடியவர், அதற்கான சில தன்மைகளை, சில கேரக்டர், சில ஆட்டிடியூட், சில பிலீஃப்ஸ், சில மனப்பான்மைகளையும், சில இருதயங்களையும், சில குணங்களையும் அவர் உங்களுக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். அதாவது லாங்கிறது என்னன்னா, நீங்க ஒர்க் பண்றது, உங்களுடைய ஃப்ளஷ்ல நீங்க எதையோ ஒன்று பண்றது. பட் காட் ஒர்க்கிங், தட் இஸ் கிரேஸ். கிரேஸ் மீன்ஸ் காட் இஸ் ஒர்க்கிங். தேவன் வேலை செய்கிறார். கிருபை, கிருபை என்றால் தேவன் வேலை செய்கிறார். அவர் உங்களுக்குள்ள வேலை செய்வார். அது உங்களால முடியாது, உங்களால முடியாது. ஆனா அவர் உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஓ தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். இந்த காலை வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கைக்குள்ளே அவருடைய கிரியைகளை நான் பேசுகிறேன். ஆமே. நீங்க கேட்கும் பொழுதெல்லாம், நீங்க என்ன கேட்டால், ஆண்டவரே நான் நாட்டுக்கே அதிபதியாகனு கேட்கலாம், பெரிய தொழிலதிபராகனு கேட்கலாம், ஊழியத்திலே வரங்களிலே நீங்கள் உயரணும் நீங்க கேட்கலாம், என்ன வேணாலும், எனிதிங் 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 அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார், உங்களுக்குள்ள ஒர்க் பண்ண ஆரம்பிப்பார். ரேபோஹோ ஷாட்டாலா பாராகாதாரா. அவர் தீமையினால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல, அவர் பொல்லாங்கினால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. ஒரு நாள் அவர் அந்த மாதிரி உங்களை நடத்த மாட்டார். ஹalleluya. ரேக்லே மா சாட்டானா மோஹோ ஜெட்டே லே ப்ரோகோதோ. யாருக்கும் இல்லாத ஒரு கனவு யோசேப்புக்கு இருந்தது. ஆமென் ஆமென் ஆமென். அவனை ஆண்டவர் உருவாக்கின விதம் ரொம்ப அழகா. ஏராளமான புறக்கணிப்புகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது வழியெல்லாம் போறான். இது வழியா போற அவனை ரொம்ப அழகா தேவன் உருவாக்கினார். அப்போ சில நேரம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு உங்க ஜெபத்துக்கு பதில் நடந்துகிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு தெரியல. ஏன் ஆண்டவரேன்னு கேட்குறீங்க. இதை தான்ப்பா கேட்டேன், அதில் தான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன், உனக்கு தான் தெரில, உன்னை அழகா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன். நீ என்கிட்ட கேட்டதுக்கு நேராக தான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ பொன்னாய் விளங்குவாய், பொன்னாய் விளங்குவாய், பொன்னாய் விளங்குவாய். ராபோ ஷாட்டாலா பிராகாதாரா. நீங்கள் பொன்னாய் விளங்குவீர்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களை மிளறச் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் உங்களுக்குள்ளே தேவன் கிரியை செய்வதன் மூலம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. ரேபோஹோ ஷாட்டாலா பிராகாதாரா. உங்களுக்குள்ளே ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட பாதைகளில் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சில நேரம் அது நம்ம யோசித்த மாதிரி, நம்ம பிளான் பண்ண மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்கள் கேட்ட, எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு அவர் கொடுப்பார். முடிவை உங்களுக்கு கொடுப்பார். நிறைய நேரம் பாதைகளும் பயணங்களும் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நீங்க என்ன கேட்டீங்களோ அதுவும் அதுக்கு மேலையும் அவர் தர ஆரம்பிப்பார். அது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில. ஓ தெரேனே ஷேகேலா பாரா. ஓ ரஷேந்தேரே மென்டேலேபே. ஹalleluya. எனக்குள்ள நீங்க கிரியை செய்யுங்கப்பான்னு கேளுங்க. எனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையின்படியே எனக்கு செய்ய வல்லவராய் நீர் இருக்கிறீரப்பா. ரேபோ கோட்டாலா பிரா. ஹalleluya ஹalleluya. உங்களை என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும் உங்க வாழ்க்கையில, அதற்கான நபர்களாய் அவர் உங்களை உருவாக்குவார். அதற்கான ஒரு பர்சனை உங்களுக்குள்ள இருந்து அவர் கல்டிவேட் பண்ணி வெளியில கொண்டு வருவார். ரே மோகோலாரா ஷேகேந்தரே நே மந்தாரலா ஷேகேலா போராஹாந்தரலரரரர. ஹalleluya. ஒரு கிரேஸ் உங்களுக்கு ஊற்றப்படுகிறது, ஒரு கிருபை உங்களுக்கு ஊற்றப்படுகிறது, ஒரு பலன் உங்களுக்கு ஊற்றப்படுகிறது, ஒரு ஆற்றல் உங்க வாழ்க்கையில ஊற்றப்படுகிறது. ஹalleluya. ஷேனே மேனே ஹென்தோரோ கோலாபாரா ரேதே நேமே நே ஹோசாட்டாலா பாராகாதாரா பாலா நெஹேனே மோசாட்டாலா பாராகாதாரா ரீஹந்தேரே மே நெஹென்தோரா பாலா ஹாசாகாலா பாராபாலாரா. இந்த கால வேளையில அப்படிப்பட்ட கிரியைகளை உங்களுக்குள்ள அவர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க என்ன கேட்டீங்க, என்ன ஜெபிச்சீங்க, என்ன எதிர்பார்த்தீங்க, எல்லாத்துக்கும் மேல யாக்கோபு எப்படி சொன்னா பாருங்க. யோசேப்பே,
உன்னை பார்ப்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனால் உன்னையும் பார்க்க வைத்தார், உன் சந்ததிகளையும் என்னை பார்க்க வைத்தார். இவர் எப்பேற்பட்ட ஒரு தேவன், எப்பேற்பட்ட ஒரு தேவன். கோளும் கையுமா போயிட்டு ஏதோ நான் பத்திரமா வந்துட்டாலே போதும் நினைச்சேன். ஆனா என்னை பரிவாரங்களோடு வர பண்ணினார். பத்திரமா வரணும்னு நினைச்ச என்ன பரிவாரங்களோடு வர செய்தார், பரிவாரங்களோடு வர செய்தார். மிக உன்னதமான ஒரு தேவனை நீங்கள் சேவிக்கிறீர்கள். மிக மகத்துவமான ஒரு தகப்பனிடத்திலே இந்த காலை நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் வேலைக்காரருக்கும் பூர்த்தியாய் உணவளிக்கிறது. You know your father, உங்க அப்பா யார் தெரியுமா? இங்க பிள்ளைங்களுக்கு கூட கிடைக்காதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே தகப்பன் எப்படிப்பட்டவர்னா வேலைக்காரர்களுக்கும் பூர்த்தியை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மைகளை அவர் செய்கிறார். அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். வேலைக்காரருக்கே பூர்த்தி என்றால் குமாரர்களாய் குமாரத்திகளாய் நிற்கிற உங்கள் நிலைமையை யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க யோசித்து பாருங்க. ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இன்றைக்கு திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். மனதிலே, எண்ணங்களிலே, ஆவியிலே, நம்பிக்கையிலே ஒரு காரியங்கள் திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. ரேபோகோ சாலாபாரா, அப்படியே ஆட்டிடியூட்ஸ், அப்படியே எங்களுடைய பிலீஃப் எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்காக நன்றி. த்ரூ யுவர் வேர்ட், உங்களுடைய வசனம் எங்களுக்குள்ளாக வந்து எங்க மனதை ரினியூ பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரேமானா தாரா ஷாதேரேபேலே ரேகேனாமா சேந்தேரேபேலே ஹேந்தேரேபேலே ரே 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 ரே. என் பாத்திரம் நிரம்புகிறது மாத்திரமல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது 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 வழிகிறது. ஓ அந்த கால வேளையில உங்களை நிரப்புகிறது மாத்திரமல்ல, உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறது மாத்திரமல்ல, ஓ உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாத ஊற்றாக உங்க மேல வருவதன் மூலம், நீங்க நிரம்புகிறதின் மூலம் அது பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற அளவிற்கு ஒரு பெரிய நன்மையை அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ உம்முடைய பொழிவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில எங்களை நிரப்புவதற்காக நன்றி அப்பா, நிறைந்தோட பண்ணுகிறதற்காக நன்றி அப்பா. Glory to be the living God. தகப்பனை எவ்வளவு அழகா அந்த காலையில நாங்கள் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவுகிறதற்காக நன்றி, ஊழியம் செய்கிறதற்காக நன்றி. Thank you Jesus. காலையிலே ஒவ்வொரு உள்ளங்களும் மகிழத்தக்கதாய், ஒவ்வொரு இருதயமும் நம்பிக்கையால் பூரிக்கத்தக்கதாய் உங்களுடைய கிரியைகளை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. உம்மிடத்திலே குறைவில்லை, பற்றாக்குறைகள் இல்லை. நிறைவின் தேவனே உமக்கு நன்றி. எல் ஷடாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உம்முடைய கிருபையின் பரிபூரணத்திற்காக நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Thank you. Thank you so much. Thank you so much. Thank you. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கர்த்தர் எவ்வளோ உண்மை உள்ளவர். ஆமென். மகத்துவமானவர். Thank you. Oh, thank you so much. Thank you. Thank you. Reklama shatalara sheterebele. ஒன்றும் இல்லை, அவரை உயர்த்தினா எல்லாமே வரும். அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ உயர்ந்தவர், அவர் எவ்வளோ உன்னதமானவர், அவர் எவ்வளோ மகத்துவமானவர். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது கத்தருக்கு தான் கொடுக்க போகிறோம், மொத்தமாக வச்சுக்கலாம். ஆமேன். கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உள்ளங்கை அளவு இருக்கலாம், சின்னதா உங்க கையில் இருக்கலாம். கர்த்தர் அதை பெரும் மழையாக மாற்றுவார்.
பெரும் மழையாய் அவர் மாற்றுவார். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. பெரும் மழையாய் அதை மாற்றுவார். இவ்வளவுதான் இருக்குதுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல 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 இல்ல, இது நம்ம கையில் இருந்தா அந்த அளவு தான். ஆனா அவர் கரத்துக்கு அதை ஷிஃப்ட் பண்ணும்போது அது பெருமழையாய் மாறுகிறது, பெருமழையாய் மாறுகிறது. ஐஸ்வர்யெல்லாம் அப்படியே சும்மா விளையாடுற அளவுக்கு வரும்பார். அப்படியே விளையாடுவேன். அது ஒரு பெரிய விஷயமே இருக்காது. இந்த உலகம் அது பெரிய விஷயமா நினைக்குது. ஆனா என்னைக்கு உங்களுக்கு தேவனும் அவர் கிருபையும் அன்பும் பெரிய விஷயம் ஆயிடுச்சோ, அப்ப இதுல விளையாட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு புரிதல்ல தான் வர ஆரம்பிக்குது பாரு. நான் தான் சொன்னேன், நான் என்ன கேட்டாலும் எனக்குள்ள ஒரு கிரியை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். நான் தேவன்கிட்ட எவ்வளோ பெருசாக கேட்டே இருக்கிறேனோ அவ்வளோ பெருசாக என்னை நடத்திக்கிட்டே இருக்குது மட்டும் இல்லை, அவ்வளோ பெருசாக ரிலீஸ் பண்ண வைப்பார். அது நம்ம பண்ண முடியாது, அந்த தன்மையை நமக்கு தருவார். அதான் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே. பெரிய விமானம்லாம் வாங்கிறது மட்டும் இல்லை, இப்போ கார்லாம் வாங்குகிறோம், கார் வாங்கி கொடுக்குறோம். சீக்கிரமாக விமானம்லாம் வாங்கணும், விமானம்லாம் வாங்கி கொடுக்கணும். ஆமென். முடியுமா? முடியும். இப்போ அதுக்கான கிரியை நடந்துகிட்டே இருக்கு. இந்த வாரம் மட்டும் ஒரு 7 பவுன் தங்கத்தை விதைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். 7 பவுன் கோல்டு நான் மற்ற ஊழியத்திலே கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு 2.5 லட்சம் ரூபா ஆஃபரிங் கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். இதை அதான் பாருங்க, நிறைய பேர் வர்றது மட்டும்தான் தெரியும், ஆனால் நமக்குள்ள ஒரு கிரியை நடக்குது. வாத்து பார்த்துருக்கீங்களா? வாத்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க, வாத்து கூட பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? சண்டே வந்து கோழிங்கிறீங்களா? வாத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அழகாக தண்ணி மேலே மிதந்து போகும். பார்த்துருக்கீங்களா? பால் மாதிரி இருக்கும்னா நான் ஸ்மூத்தாக இருக்குது. கவனிக்கலன்னா நம்ம கவனிங்க, வாத்தை கவனித்து பாருங்கள். அவ்வளோ அழகாக போகும். ஆனால் இனிமே என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் முங்கி வாத்து கீழே என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அது 2 காலும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். கீழே சில வேலை நடக்குது, அதனால தான் மேலே மிதந்து போகுது. சும்மா ஐஸ்வர்யம், சும்மா உயர்வு அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஒர்க் நடக்குது. அது என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, த ரூட் ஆஃப் ரிச்னஸ் அதை கற்றுக்கோங்க. அது கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிச்னஸ் உண்டாக ஆரம்பிச்சிட்டு. ஆமென். காரா வீடா ஒன்று அது இல்லை, அதை பார்த்து ஆஃப் பண்ணக்கூடாது. அதனுடைய வேர் என்ன, அது என்ன, எனக்கும் அந்த வேர் தெரியணும். அந்த வேரை நான் புரிஞ்சுக்கணும்னு வந்தீங்கன்னா வெற்றி மேல் வெற்றி உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். பணத்தை பிடிச்சி வச்சுக்கிற மனசு வந்து என்னன்னா, இன்னும் தேவனை நம்ப பழகலை அந்த இருதயம். ஹவு மச் யூ ரிலீஸ் யூ ட்ரஸ்ட் காட். கடவுளுக்கு காசு தேவையில்லை. பக்கத்தில் போய் சொல்லுங்க, கடவுளுக்கு காசு தேவையில்லை, உங்களுக்கு தான் தேவை. ஏன்னா அவர் எந்த தேவையிலையும் இல்லை, அவர் நிறைவா இருக்கிறார். நீங்க ஆனா ஒரு மனுஷன் போய் கடவுள்கிட்ட, ஆண்டவர் எனக்கு நிறைய வேணும், அப்படியா கொண்டு வா அப்படிம்பார். பாஸ் நிறைய வேணும்னு கேட்ட கொண்டு வாங்குறீங்க. ஏற்கனவே மாவு எண்ணெய் முடிய போகுது. தீர்க்கதரிசி போய் கேட்குறான், முதலாவது எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். சார் ஏற்கனவே இல்லைன்னு தானே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அந்த இல்லைய இன்னைக்கு இல்லாம பண்றதுக்கு ஒரு வேலை செய்ய போறோம், அதனால எடுத்துட்டு வா அப்படிங்கிறோம். ஸோ நிறைய டைம் ஆண்டவர் இது நீங்கள் பண்ண முடியாது. இது இப்போ நாம் பேசுகிறோம், மக்கள் தங்கத்தை கொண்டு விதைக்கிறாங்க, நிலங்களை விதைக்கிறாங்க, எல்லாமே விதைக்கிறாங்கன்னா சும்மா விதைக்க மாட்டாங்க. அந்த விதைப்பு எது தெரியுமா? அந்த ஸ்பிரிட், அந்த பாண்டேஜ்லேருந்து வெளியே வர்றாங்க. இது வரைக்கும் அது அவங்கள அது வந்து எஜமான அவங்கள பிடிச்சி வச்சுட்டு இருந்தது. அதனால தான் அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, கடவுளுக்கும் கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. எல்லாம் வாழ்க்கை அங்கேயே இருக்குது. ஆனால் அதை உடைக்கிற ஒரு அபிஷேகம் மேலே வரும்பொழுது மக்கள் அப்படியே எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, பிசாசு நிறைய முறை உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இது உனக்கு பத்தாமல் போயிடும், பிடிச்சி வச்சுக்கோ. அவன் பேச்சை கேட்டு கேட்டு இன்னும் தரித்திரத்தில் உட்காந்துட்டு இருக்கும். ஆனால் என் தேவன் சொல்கிறார், அப்படி கிடையாது. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா ரிலீஸ் இட். அதை ரிலீஸ் பண்ணிப்பார். அது எப்படி பெருகுதுங்கிறத பார். நான் உன்னை பெருக செய்கிற தேவன். ஸோ எப்போவுமே faith gives, fear cannot. விசுவாசம் கொடுக்கும். ஆமென். ஸோ அதுதான் கொடுக்கிறதுனுடைய அளவு. அன்பு விசுவாசத்தில் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். உங்கள் கரங்களை எடுத்துக்கோங்க.
ஆமென். கர்த்தருக்கென்று நம்ம விதைக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேவன் பெருக்கத்தின் தேவன். இந்த கால வேளையில் உங்கள் விதையை அவர் பெருக பண்ணுவார். எதை வேணாலும் விதைக்கலாம், ஏன்னா அவர் பாத்திரர். அவர் பாத்திரர். பூமியிலேயே பெரிய ஒரு ஆளா என்றென்றைக்கும் ஆபிரகாம் ஆபிரகாம் சொல்ற மாதிரி உன் பேர் வரணும் தானே? ஆமா, ஈசாக்க கொண்டு வா அப்படின்னு. Bring Isaac. Bring Isaac. So தேவன் பாருங்க, தேவன் தான் ஒட்டுமொத்த உலகத்திலேயே பெரிய அறுவடையை எடுக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? முழு உலகத்திலேயும் மிகப்பெரிய ஹார்வெஸ்ட்டை தேவன் தான் எடுத்துட்டு இருக்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் பெரிய விதையை விதைத்தவர் தேவன். தன் குமாரனையே விதையாக விதைத்தார். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்கு பெரிய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை, அந்த பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் பெரிய விதைகளை அவர் விதைத்திருக்கிறார். ஆமென். அவருக்குள்ளே கிரியை செய்த அந்த அன்பு தன் குமாரனை கொடுக்க வைத்தது. ஒரு குமாரனை கொடுத்து இத்தனை குமாரர்களையும் குமார்த்திகளையும் அவர் அறுவடையாக பெற்றிருக்கிறார். ஆமென். இதெல்லாம் ஒரு வெளிப்பாட்டில் இருந்து தான் செய்ய முடியும் பாருங்க. இல்லைன்னா இது நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, அது என்ன அப்படி வந்துருமா இப்படி வந்துருமா, எல்லாத்தையுமே தான் அப்படி தான் பேசியிருக்கிறாங்க. அவர்கள் இயற்கையான விதத்தில் பார்க்கிறார்கள், ஆவிக்குரிய வெளிப்பாடோடு அவர்கள் அதை பார்க்கறதில்லை. நாம் அப்படிப்பட்ட வெளிப்பாடோடு விதைக்கிறோம். ஆமென். நான் தங்கத்தை விதைக்கிறேன், தங்கமாக அறுக்கிறேன். டவுட்டாக இருந்தால் ஒரு வாரம் தங்கிருங்க, அதுக்கு ஸ்பெஷலாக ஃபீஸ் கட்டணும். எப்படி வருதுன்னு பாருங்க, எப்படி நடக்குதுன்னு பாருங்க, என்ன உண்டாகுதுன்னு பாருங்க. என் களஞ்சியம் ஒரு நாளும் குறைந்ததே கிடையாது. ஆமென். அது நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும். இந்த புதுசாக வாங்கியிருக்கீங்களே கார்னிவேல், எவ்வளவு அதுக்கு போடுறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குது தெரியாது, எக்ஸண்டு தெரியாது. ஏன்னா அதை நான் கனெக்ட் பண்ணதே இல்லை. இந்த காரை கொடுத்த தேவன் அது பெட்ரோலையும் டீசலையும் நிரப்புகிற அளவிற்கு அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். எப்போ போனாலும் டேங்கை ஃபில் பண்ணுங்க, அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்படி பழகுங்க. இது வந்து ஹார்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறது, உங்களை நீங்களை பழக்குவித்துக் கொள்வது, தேவனை நம்ப. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பெரிதாக அறுவடைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். கரங்களை எடுத்துக்கோங்க. டேடி, இன்னைக்கு காலையில் இங்கே கூட்டிகிட்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி, குடும்பத்துங்களுக்காக நன்றி. எவ்வளோ தூர இடத்துல இருந்தெல்லாம், மதுரை, சென்னை, சுரண்டை, இன்னும் எத்தனையோ இடங்கள்ல இருந்து, தக்கலை, பல்வேறு தூர இடங்கள்ல இருந்து கூட மக்கள் வந்திருக்குது. இதெல்லாம் உங்கள் மகிமை ஆண்டவர், உங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாங்க. மனசார இன்றைக்கு அவங்க விதைக்கிற விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தலைமுறைக்கு இது அறுவடையாக மாற்றிடுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு விதை ஒரு ஜென்ரேஷனுக்கு ஹார்வெஸ்டாக மாற முடியும். ஆபிரகாம் கொடுத்தான், ஆனால் வேதம் சொல்லுகிறது லேவி கொடுத்தான் அப்படின்ட்டு. லேவி கொடுக்கல, கொடுத்தது ஆபிரகாம் தான். ஆனால் லேவி அவன் அறையில் இருந்தானா? அவன் அறையில், அவன் வயிற்றுல தான் யார் இருந்தா? ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, அதுக்கப்புறம் தான் யாரு? லேவி. அப்போ முதல் தலைமுறை தாத்தாவுக்கு தாத்தா கொடுத்தத பேரன் கொடுத்த மாதிரி கணக்கில் எழுதி வச்சு அவனுக்கு கொடுக்குறாரு பாருங்க தேவன். எவ்வளோ பெருசு! சும்மா கிடையாது. கிவிங் டு காடுங்கிறது சும்மா கிடையாது. தலைமுறைகள் நினைவு கூறுகிற ஒரு தேவன். அவ்வளோ. அதனால தான் சொல்றாரு, இப்பா ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை. ஆமென். தேவன் அவ்வளோ உண்மை உள்ளவர் பாருங்க. இப்போ கொடுத்தல்லாம் வேற ஒன்றும் கிடையாது, அவருடைய உண்மையின் மேல உங்களுக்கு ஏற்படுற விசுவாசம். அதனால தான் கொடுக்காரு. I believe his faithfulness. I believe the faithfulness of God. தேவனுடைய உண்மையை நான் நம்புகிறேன். தேவனுடைய உண்மையை நான் நம்புகிறேன். அதனால தான் ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கி நான் கொடுக்கும்போது எனக்கு தெரியும் இதை விட பெருசாக எனக்கு ஆண்டவர் தருவாருன்ட்டு. நான் கொடுத்தது 7 லட்சம் ரூபா காரு. இப்போ என்கிட்ட இருக்கிறது ஆண்ட்ராய்டு எல்லாம் இது இப்போ 36 லட்சம் ரூபா அதுக்கு பே பண்ணியிருக்கிறேன். 36 lakhs அதுக்காக பே பண்ணியிருக்கிறேன். நல்லா கவனிங்க. 7 லட்ச ரூபா கார் எங்கே இருக்குது? இதெல்லாம் இல்லை. இது என்னன்னா, இப்போ கார் கொடுத்து கார் வரும், இப்படி யோசித்தீங்கன்னா இது வேற மாதிரி ஆகிடும். இது எப்படி யோசிக்கணும்னா, ஐ பிலீவ் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவருடைய உண்மையை நான் நம்புகிறேன். அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி பண்ணு அப்படின்ட்டு. ஹானர், கிவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் செய்ய போகிறேன்.
So faith means the acting upon God's word. தேவன் சொன்னார், நான் செய்யறேன். அவர் சொன்னதை அவர் செய்வார். ஆமென். வானம் திறந்தவர் கொட்டுவார். இந்த உலகம் வந்து தேவனுடைய ரிச்னஸை பார்க்கல. அவங்க உழைச்சி கஷ்டப்பட்டு சேர்த்து பிடுங்கி அதுதான் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ரிச்னஸ் ஆஃப் காடை பார்க்கல. The blessings of the Lord it's maketh rich. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒன்று இருக்குதுங்க, அது வேற லெவலில் உங்களை வாழ வைக்கும். அது சும்மா இந்த 1ஆம் தேதி 10ஆம் தேதி அதெல்லாம் கிடையாது. 24 மணி நேரமும் பணம் மழை உங்க வாழ்க்கையில பொழிகிற அளவிற்கு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. ஆமென், ஆமென். receive that anointing. டாடி, இன்னைக்கு காலையில அந்த அபிஷேகத்தை நான் பேசுகிறேன், அந்த கிருபையை நான் பேசுகிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ப்ராஸ்பெரிட்டியை அவங்க வாழ்க்கைக்குள்ள நான் பேசுறேன். ஆமென், ஆமென், ஆமென். பெரிய பெருத்த அறுவடைகளை நான் உங்க வாழ்க்கையில பேசுறேன். பஞ்சம் இல்லாமலே போகட்டும் உங்க வாழ்க்கையை விட்டு. நிறைவுகளை நான் கட்டவிழ்க்கிறேன். சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஸை நான் பேசுறேன். கர்த்தரால் வருகிற ஐஸ்வர்யத்தின் நிறைவை நான் அவங்க பேசுறேன். சுவாமி, நீங்க செய்கிறதற்காக நன்றி, நீங்க செய்கிறதற்காக நன்றி. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைனில் விதைக்கிற பிள்ளைங்க, கூகுள் பே அக்கௌண்ட் வாட் எவர் பி நீங்கள் விதைக்கிறாங்கன்னா, ஆண்டவரே ஒரு கிருபையை நான் பேசுகிறேன், ஒரு தயவை நான் பேசுகிறேன். இந்த வார்த்தையை கனம் பண்ணும்படி, இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணும்படி இன்றைக்கு விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் அறுவடைகளாய் மாறுவதாக என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம் பாடல் பாடும் பொழுது.